ஸோ அவுட்வர்ட் ஆர்டிக்கிளை இந்த நம்ம சம்மந்தம் இல்லாத ஆர்டிக்கல் அனுப்பணும், அதை செக் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா நீங்க எவ்வளவு ஸ்டாம்ப் போட்டிருந்தாலும் அதை கேன்சல் பண்ணிட்டு இன்லேண்ட் சார்ஜஸ்ல டபுள் த டிஃபிஷியன்சியை சார்ஜ் பண்ணிடுவாங்க. ரைட். இதுவே இன்வர்டு ஃபாரின் லெட்டர். ஸோ இது வந்து அவுட்வர்டுக்கு. இன்வர்டு ஃபாரின் லெட்டர் இதே மாதிரி வந்துச்சுன்னா, அட்ரஸிங்கும் சென்டருக்கும் சம்மந்தம் இல்லாத கண்டென்ட் ஒரு லெட்டர்ல வந்துச்சு, அதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னாக்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இதுவும் சார்ஜ் டபுள் த போஸ்டேஜ் பட் அட் இன்டர்நேஷனல் ரேட்ஸ். இங்கேருந்து அனுப்புறது வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இன்லேண்ட் ரேட்ல சார்ஜ் பண்ணுவாங்க டபுள் த போஸ்டேஜ். ஃபாரின் ஆர்டிகல் நமக்கு வந்துச்சு அப்படின்னாக்க டபுள் த ரேட் அட் இன்டர்நேஷனல் போஸ்டேஜ் ரேட்ல சார்ஜ் பண்ணுவாங்க. இதுக்கான ஃபார்மேட் அண்ட் டைமென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார்மேட் அதாவது 2 ஃபார்ம்ல அனுப்பலாம். எந்த ஆர்டிகலுமே 2 ஃபார்ம்ல அனுப்பலாம். என்ன ஃபார்ம் அப்படின்னாக்க, ஒரு ரோல் ஃபார்ம் அப்படின்னா அதர் தேன் ரோல் ஃபார்ம். ரோல் ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னாக்க அதிகபட்சம் 10 சென்டிமீட்டர் இருக்கணும் லென்த். மினிமம் வந்து 10 சென்டிமீட்டர், மேக்ஸிமம் 90 சென்டிமீட்டர். இதுவே அதோட லென்த்தையும் பிளஸ் 2D, அதாவது அது நீளத்தையும் டயாமீட்டர் 2 மடங்கு டயாமீட்டரை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா 17 சென்டிமீட்டர் குறையாம இருக்கணும். அதிகபட்சம் 104 சென்டிமீட்டருக்குள்ள இருக்கணும் இது ரோல் ஃபார்ம்ல. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுங்க, இதெல்லாம் ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, பட் இதெல்லாம் பாத்துங்க. அதர் தேன் ரோல் ஃபார்ம் இது இருக்கும், முக்கியமா இருக்கணும். அதர் தேன் ரோல் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர் இன்ட்டு 14 சென்டிமீட்டர். 9 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர் தான் என்னது உங்களுக்கு வந்து போஸ்ட் கார்டோட சைஸ். மினிமம் வந்து 9 சென்டிமீட்டர் இன்ட்டு 14 சென்டிமீட்டர் இருக்கணும். மேக்சிமம் லென்த்தையும் பிரெத்தையும் ஆட் பண்ணாக்க 90 சென்டிமீட்டருக்குள்ள இருக்கணும். இது அதர் தென் ரோல் ஃபார்ம் கூட மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டைமென்ஷன்ஸ். மேக்ஸிமம் வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 kgs. லெட்டரோட மேக்ஸிமம் வெயிட் ஃபாரின் போஸ்ட்டுக்கு 2 kgs. ஸோ இந்த கண்டிஷன் இதுதான் மினிமம் மேக்ஸிமம் வெயிட். Articles not conforming to the above conditions are returned to sender. If there is breach exceeding the maximum weight, charges based on actual weight may be collected. அதாவது மினிமம் மேக்ஸிமம் சைஸ் பார்த்தோம், மேக்ஸிமம் வெயிட் பார்த்துட்டோம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் இது இல்லாம மினிமம் சைஸ் கொஞ்சம் கம்மியாகவோ இல்ல மேக்ஸிமம் சைஸ் அதிகமா இருந்தால் அது வந்து ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க, திருப்பி சென்டர்ட்டே திருப்பி கொடுத்துருவாங்க. இதே ஒரு ஆர்டிகல் வந்து ஒரு 2 கிலோக்கு பதிலா 2 கிலோ 100 கிராம், 2 கிலோ 50 கிராம் அது மாதிரி கொஞ்சம் அதிகமா இருந்து அதை ஃபாரின் கண்ட்ரியில அக்செப்ட் பண்ணாங்க. சில ஃபாரின் கண்ட்ரிஸ்ல லெட்டரோட மேக்ஸிமம் வெயிட் 3 கிலோகிராம். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிக்கெல்லாம் இருக்கக்குள்ள ஓகே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது சார்ஜ் இப்போ எவ்வளவோ அதுக்கான சார்ஜ் எவ்வளோ சார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த ஃபாரின் கண்ட்ரி அக்செப்ட் பண்ணாக்க. Letters in envelopes must be in rectangular to ensure that they do not cause difficulties during the handling. அதாவது கூடுமான வரைக்கும் லெட்டர்ஸ் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஏன் அப்படின்னாக்க ஹேண்ட்லிங் பண்ணும்போது, அதாவது இங்க நம்ம டைரக்டா கொண்டு போய் கொடுக்க போறது கிடையாது அட்ரஸிக்கு. நிறைய இடத்துல அதை பார்ப்பாங்க, கஸ்டம்ஸ்ல பிரிச்சு பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்குள்ள ரெக்டாங்குலரா இருக்கிறது நம்ம பாத்துக்கணும். Unpaid and insufficiently paid letters of surface mail are forwarded to the destination taxed with deficiency along with handling charge. அதாவது ஃபாரின் அனுப்புற லெட்டர்ஸ் அன்பெய்டா இருந்தாலோ குறைவான ஸ்டாம்ப் ஒட்டியிருந்தாலோ அதை ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. இது சர்ஃபேஸ் மெயில்ல மட்டும், ஆட் மெயில்ல கிடையாது. சர்ஃபேஸ் மெயில்ல ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அது எவ்வளவு குறைவோ அதை டாக்ஸ் பண்ணிடுவாங்க. அலாங் வித் ஹேண்ட்லிங் சார்ஜ். ஹேண்ட்லிங் சார்ஜ்னா என்னன்னாக்க, நம்ம ஆர்டிகலை இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு எவ்வளவு வெயிட் வரும், என்ன ஸ்டாம்ப் போடணும்னு பாக்குறோம்ல. ஸோ இதெல்லாம் சார்ஜ் பண்ணிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி டிஃபிஷியன்சியா நம்ம எங்க டாக்ஸ் பண்ணுவாங்கன்னாக்க, நம்ம ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நம்ம இங்கேருந்து ஃபாரின் போற, அதாவது இப்போ இங்கேருந்து ஒரு அமெரிக்கா அனுப்புறோம், சென்னை அனுப்புறோம்னாக்கா ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இங்கேருந்து நம்மளுக்கு தமிழ்நாடுக்கு சென்னையில இருந்து தான் கஸ்டம்ஸ் பார்த்து அனுப்புவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் டாக்ஸ் பண்ணுவாங்க. எவ்வளவுக்கு போகணும், எவ்வளவு டிஃபிஷியன்சி எல்லாம் பார்த்து அங்கே சார்ஜ் பண்ணிடுவாங்க. இன்லேண்ட் லெட்டர் கார்டு cannot be used for அதாவது இந்த பூட்டான், பங்களாதேஷ், நேபாள் இந்த 3 கண்ட்ரிக்கு மட்டும் நம்ம ஐஎல்சி இருக்குல்ல, கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா அதுதான் நம்ம லோக்கல் இன்லேண்ட் ரேட்டு தான் வருது. நம்ம லோக்கல் இருந்தாலும் அது ஸ்பெஷல் அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். அதனால இந்த 3 கண்ட்ரிஸ்க்கு மட்டும் நம்ம ஐஎல்சி யூஸ் பண்ணிக்கலாம்.
இஃப் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் அதர் கண்ட்ரீஸ் தென் இந்த 3 கண்ட்ரி தவிர வேற எந்த கண்ட்ரிக்காவது யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க இன்சபிஷியன்ட்லி பெய்ட் அந்த 250 மட்டும் சார்ஜ் பண்ணிட்டு மீதி எவ்வளவு வருமோ அந்த அமௌண்ட்டை நம்ம டாக்ஸ் பண்ணிடுவோம். டாக்ஸ் பண்ணி நம்ம ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். லெட்டர்ஸ்ல இதுதான் உங்களுக்கு. அடுத்ததா போஸ்ட் கார்டு. போஸ்ட் ஆஃபீஸ் இஷ்யூ ஏர்மெயில் போஸ்ட் கார்டு ஃபார் டிரான்ஸ்மிஷன் டு ஃபாரின் கண்ட்ரிஸ். ஸோ நம்ம போஸ்ட் கார்டு நம்ம இங்கே லோக்கல் இருக்கிற மாதிரியே ஏர்மெயிலுக்கும் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் கார்டு இஷ்யூ பண்றோம். இன்லேண்ட் போஸ்ட் கார்ட்ஸ் வித் அடிஷனல் ஸ்டாம்ப்ஸ் கேன் ஆல்சோ பி யூஸ்ட். இல்ல ஃபாரின் ஏர்மெயில் போஸ்ட் கார்டு இல்ல கிடைக்கல அப்படின்னாக்கா நம்ம லோக்கல் இருக்கிற இன்லேண்ட் போஸ்ட் கார்டே யூஸ் பண்ணி ரேட் அதிகமா ஒரு மேல கம்மியா இருக்கும் அப்படின்னாக்க நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளவு சார்ஜ் ஆகுதோ அதுக்கான ஸ்டாம்ப்ஸ் அதில் அஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அஃபிக்ஸ் பண்ணிட்டு போஸ்ட் கார்டு அட்ரஸ் எழுதுறோம்ல அந்த சைட்ல போஸ்ட் கார்டு அப்படின்னு எழுதிருக்கணும். நார்மலா எழுதியிருக்கோம், அது ஏர்மெயில் போஸ்ட் கார்டில் எழுதியிருக்கோம். அப்படி எழுதாத லோக்கல் யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா அந்த டைட்டில் அட்ரஸ் எழுதுற மேல போஸ்ட் கார்டு அப்படின்னு நம்ம டைப் பண்ணி எழுதிடணும். இல்ல இம்ப்ரெஷன் இருக்கணும், கன்ஃபார்ம் இருக்கணும். இது இந்த பிக்சர் போஸ்ட் கார்டு அப்படின்னாக்க நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் அந்த பிக்சர் போஸ்ட் கார்டு வச்சு அனுப்புவாங்க. பேக் சைடில் பிக்சர் மட்டும் இருக்கும், ஃப்ரண்ட் சைடில் அட்ரஸ் இருக்கும். அந்த மாதிரி போஸ்ட் கார்டுக்குலாம் இந்த போஸ்ட் கார்டு அப்படிங்கிற டைட்டில் தேவையில்லை. ரிப்ளை பெய்டு போஸ்ட் கார்டு சர்வீஸ் இஸ் நோ லாங்கர் அவைலபிள் இன் ஃபாரின் போஸ்ட் எக்ஸப்ட் பூட்டான், பங்களாதேஷ் அண்ட் நேபாள். ரிப்ளை பெய்டு போஸ்ட் கார்டு சர்வீஸ்னா உங்களுக்கு பியூர் கேட் பார்ட் 1ல சொல்லியிருப்பாங்க. ரிப்ளை பெய்டு போஸ்ட் கார்டு அப்படின்னாக்க இப்போ நான் வந்து ஒரு தரேன், அந்த ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்குறீங்க, வாங்கும் போது உங்களுக்கு என்ன தருவாங்க, ஒரு போஸ்ட் கார்டு தருவாங்க. அதுல வந்து என்ன நீங்க திருப்பி பதில் சொல்லணும் அப்படின்னாக்க எங்க ப்ராடக்ட் எப்படி இருக்கு புக்லேயே ஒட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல வந்து ஸ்டாம்ப்ஸ் ஒட்டி இருக்கும், ஏற்கனவே ஒட்டி இருக்கும். அந்த அட்ரஸ் வந்து அவங்களுக்கு மட்டும் தான் பண்ண முடியும். அதுதான் வந்து ரிப்ளை பெய்டு போஸ்ட் கார்டு. அந்த போஸ்ட் கார்டு வந்து இப்போ வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் கிடையாது, ஒன்லி ஃபார் பூட்டான், பங்களாதேஷ், நேபாளுக்கு மட்டும்தான் இருக்கு. Size of the postcard is 14 cm into 9 cm. Postcard should not be folded, cut or altered and should be sent unenclosed. அந்த போஸ்ட் கார்டை நீங்க மடிக்கவோ கட் பண்ணவோ நீங்க வேற ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மாத்தவோ கூடாது. எதுவும் அதுக்குள்ள வச்சு அதுவும் எதுக்குள்ள வச்சு அனுப்பக்கூடாது, அதுவும் வேற எதுக்குள்ளயும் இருக்கக்கூடாது. இது மாதிரி தான் இருக்கணும் போஸ்ட் கார்டு. அட்டாச்சிங் சாம்பிள்ஸ், க்ளோத், சிமிலர் மெட்டீரியல்ஸ் இஸ் ஃபார்பிடன். அந்த போஸ்ட் கார்டோட ஒரு சாம்பிள் இங்க கிளாத் எப்படி இருக்கு, அந்த துணி எப்படி இருக்கு, வேற ஏதாவது மெட்டீரியல்ஸ் நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க ஃபாரின் காமிக்கணும் அப்படின்னாக்கா இதோட அட்டாச் பண்ணி அனுப்பக்கூடாது. அந்த போஸ்ட் கார்டு எதுவுமே இருக்கக்கூடாது. ரைட்டுங்களா? ஒன்லி போஸ்ட் கார்டு. என்ன இருக்கலாம், எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கலாம் அப்படின்னாக்கா ஸ்டாம்ப். ஸோ நம்ம ஃபாரின் ஸ்டாம்ப் நம்ம கலெக்ட் பண்றோம் இருப்பாங்க. நம்ம இந்தியாக்காரங்க ஃபாரின் ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுவோம், ஃபாரின்ல உள்ளவங்க இந்தியா ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறதுக்குள்ள இது மாதிரி கேட்டாங்க அப்படின்னாக்கா ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பலாம். ஸ்டாம்பை எங்க ஒட்டணும், பேக் சைட்ல ஒட்டி அனுப்பலாம், அதுக்கு பர்மிஷன் உண்டு. அந்த பேக் சைட்ல ஒட்டுற ஸ்டாம்பை நம்ம போஸ்டேஜா ட்ரீட் பண்ண மாட்டோம். ஒன்லி அட்ரஸ் சைட்ல இருக்கிற ஸ்டாம்ப் மட்டும்தான் நம்ம போஸ்டேஜா ட்ரீட் பண்ணுவோம். பேக் சைட்ல இருக்கிற ஸ்டாம்பை நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம். அது அன்பெய்டா தான் போகும். எதா இருந்தாலும் அவங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க ஸ்டாம்ப் ஹாபி இருந்ததுன்னா யூஸ் பண்ணிப்பாங்க. அது மாதிரி ஸ்டாம்ப் வச்சு அனுப்பலாம். இந்த மாதிரி கண்டிஷன் இது இல்லாம எக்ஸ்ட்ராவா வேற ஏதாவது வச்சு அனுப்புனாங்களோ இல்லை எக்ஸ்ட்ராவா ஏதாவது எழுதியிருந்தாங்களோ அது மாதிரி இருந்தாக்க அந்த போஸ்ட் கார்டு என்ன பண்ணுவாங்க, லெட்டரா ட்ரீட் பண்ணுவாங்க. லெட்டர்ஸ்க்கு என்ன போஸ்டேஜ் வருமோ அதை வச்சு டாக்ஸ் பண்ணிடுவாங்க. போஸ்ட் கார்டில் இதுதான் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பிரிண்டட் பேப்பர்ஸ். பிரிண்டட் பேப்பர்ஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு த புக் பேக்கெட் சர்வீஸ் இன் இன்லேண்ட் போஸ்ட். நம்ம இன்லேண்ட் போஸ்ட்ல புக் பேக்கெட் அப்படிங்கிறது என்னென்ன பார்த்தோம், அதுல இருக்கிறது என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ, அதாவது இன்லேண்ட்ல புக் பேக்கெட்னா என்ன இருக்கோ அதே தான் இங்க பிரிண்டட் பேப்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். புக் பேக்கெட் ஹாஸ் 4 கேட்டகரிஸ். இன்லேண்ட் மெயில பாத்தீங்க அப்படின்னாக்கா புக் பேக்கெட் 4 கேட்டகரியா வரும். என்னென்ன 4 கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நியூஸ் பேப்பர், புக் பேக்கெட்ஸ் கண்டெய்னிங் பிரிண்டட் புக்ஸ், புக் பேக்கெட் கண்டெய்னிங் பீரியாடிக்கல்ஸ், பேட்டர்ன் அண்ட் சாம்பிள் பேக்கெட். ஸோ இதெல்லாம் வந்து இன்லேண்ட் மெயில வர புக் பேக்கெட். ஆனா இங்க பியூர் பார்ட் 2 ஃபாரின்ல வர மெயில்ல பாத்தீங்கன்னா 2 கேட்டகரி தான் இருக்கு. ஆர்டினரி பிரிண்டட் பேப்பர் அண்ட் நியூஸ் பேப்பர்
நியூஸ் பேப்பர், அதான் ஆர்டினரி பிரிண்டட் பேப்பர். நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் வித் ஹெட் ஆஃப் த சர்க்கிள். ஹெட் ஆஃப் த டிவிஷன் கிடையாது, லோக்கல்ல தான், அதாவது இன்லேண்ட் மெயில தான் பிரிண்டட் நியூஸ் பேப்பர் என்ன பண்ணுவாங்க, ரிஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்னு சொல்லுவோம். அதை நம்ம ஹெட் ஆஃப் த டிவிஷனே பர்மிஷன் கொடுத்து போஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா இங்க ஃபாரினுக்கு வர ரிஜிஸ்டர் நியூஸ் பேப்பரை ஹெட் ஆஃப் த சர்க்கிள்க்கு மட்டும்தான் நம்ம லைசன்ஸ் தர முடியும். ஸோ 2 கேட்டகரி தான் இருக்கு, ஆர்டினரி பிரிண்டட் பேப்பர் அண்ட் நியூஸ் பேப்பர். Items not admitted in inland book post are not admitted as printed paper in foreign post. அதாவது இன்லேண்ட் புக் போஸ்ட்ல என்னென்னலாம் நம்ம அனுப்பக்கூடாதோ அது அப்படியே ஃபாரின் இதுக்கும் பொருந்தும், பிரிண்டட் பேப்பர்ஸுக்கும் அது பொருந்தும். Items made by printing several identical copies by mechanical or photographic process involving stencil or negative may be sent as printed papers. அதாவது ஒரு காப்பி எடுக்கிறோம், இப்போ ஒரு புக்கே போறோம்னு வைங்களேன், ஒரு 2 காப்பி ஒரு 10 பேருக்கு தான் தேவைப்படுது. அப்படிங்குள்ள மெக்கானிக்கல் ஆர் போட்டோகிராஃபிக் ப்ராசஸ், அந்த ஜெராக்ஸ் மெக்கானிக்கல், பழைய காலத்துலாம் ஸ்டென்சில்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டென்சில்னா ஒரு பிளாஸ்டிக் ஒரு ஷீட்ல வச்சு அதை இம்ப்ரெஸ் பண்ணி அதை கையில சுத்துவாங்க, அது நிறைய பிரிண்டட் பேப்பர் நிறைய வரும். ஸோ அதெல்லாம் வந்து பிரிண்டட் பேப்பர்ஸ்ல அனுப்பலாம். பிரிண்டட் பேப்பர்ஸ் ஷுட் பி பியரிங் ஆன் த டாப் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் beneath the sender's address. அதாவது சென்டர்ஸ் அட்ரஸ், அதாவது நம்ம இன்லேண்ட் மெயில் எங்க அனுப்புவோம், சென்டர்ஸ் வந்து லெஃப்ட் சைட்ல கீழே இருக்கும். இது போன காலத்துல சொல்லியிருக்கேன். ஆனா இங்க நம்ம ஃபாரின் மெயிலுக்கு சென்டர்ஸ் வந்து டாப் ஹேண்ட் லெஃப்ட் கார்னர்ல இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட்ல டாப் கார்னர்ல இருக்கும் சென்டர்ஸ். அந்த இடத்துல பிரிண்டட் பேப்பர் அப்படிங்கறது எழுதியிருக்கணும். பிரிண்டட் பேப்பர் ஆர் பிரிண்டட் மேட்டர் அட் ரெடியூஸ்டு ரேட் அப்படின்னு அதுல எழுதியிருக்கும். அப்ப நான் அப்படி எழுதிருந்தா மட்டும்தான் நம்ம பிரிண்டட் பேப்பர்ஸை ட்ரீட் பண்ணுவாங்க. The following are admitted at printed papers rate. என்னென்னலாம் நம்ம பிரிண்டட் பேப்பர்ல அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னாக்க, letters and postcard exchanged between people of school sent through the principal of school concerned. letters and postcard, அதாவது ஒரு ஸ்கூல்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்புறாங்க, அதெல்லாம் இதுல பிரிண்டட் பேப்பர்ல அனுப்பலாம். provided that they must be sent through the principal of school concerned. அதாவது நான் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்புறேன், இல்ல வேற ஏதாவது கரஸ்பாண்டன்ஸ் மார்க் புக் அதெல்லாம் அனுப்புறோம் அப்படின்னாக்க அனுப்பிச்சிக்கலாம். த்ரூ பிரின்சிபல் ஆஃப் த ஸ்கூல், அந்த ஹெட் ஆஃப் த ஸ்கூல் யார் இருக்காங்களோ அவங்க மூலியமா அனுப்பிக்கலாம். இந்த பிரிண்டட் பேப்பர் ரேட்ல கரஸ்பாண்டன்ட் கோர்சஸ் சென்ட் பை ஸ்கூல்ஸ் டு தேர் பீப்புள் அண்ட் பீப்புள்ஸ் எக்ஸசைஸ் வித் ஆர் வித்வுட் கரெக்ஷன்ஸ். ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்னா அவங்க பசங்களுக்கு புக் அனுப்புறாங்க, ஒரு பையன் ஃபாரின்ல படிக்கிறான் இங்க வந்திருக்கான் அப்படின்னாக்குள்ள அந்த புக்கை அனுப்பிச்சிக்கலாம், இங்க இருந்து ஃபாரினுக்கு அனுப்பலாம். ஸோ அந்த புக்கெல்லாம் பிரிண்டட் பேப்பர் ரேட்ல அனுப்பிக்கலாம். அனுப்பின புக்கை நம்ம கரெக்ட் பண்ணி அனுப்பணும், எக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க அதை ஃபில்அப் பண்ணி மார்க் போட்டு அனுப்பலாம் அப்படின்னாக்கா அதையும் அனுப்பலாம், அதுவும் இந்த பிரிண்டட் பேப்பர் ரேட்ல அனுப்பிக்கலாம். மேனுஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப் ஒர்க் ஃபார் நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பருக்காக சில ஒர்க் மேனுஸ்கிரிப்ட் கையால் எழுதியிருக்க வேண்டும், அது நியூஸ் பேப்பர்ல ஒர்க்குக்காக. ஃபாரின்ல நியூஸ் பேப்பர்ஸ்க்கு நம்ம நியூஸ் டாக் பண்ணி கொடுக்கறது போறது வருது அதெல்லாம் நம்ம அனுப்பிக்கலாம். மியூசிக்கல் ஸ்கோர்ஸ் இன் மேனுஸ்கிரிப்ட், மியூசிக்கல் ஸ்கோர்ஸ் இன் மேனுஸ்கிரிப்ட்னாக்க அந்த மியூசிக்கல் நோட்டுன்னு சொல்லுவாங்க, மியூசிக்கல் நோட்டை கையில எழுதியிருப்பாங்க. அந்த நீங்க சன் மியூசிக்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் வரும் வளைஞ்சு கிழஞ்சு, அதெல்லாம் பழைய காலத்துல கையால எழுதியிருப்பாங்க. அந்த ஒர்க் எல்லாம் கூட நீங்க பிரிண்டட் பேப்பர்ஸ்ல அனுப்பிக்கலாம். போட்டோஸ், போட்டோ காப்பீஸ், போட்டோஸ், இம்ப்ரெஷன்ஸ் அப்டைன்ட் பை மீன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பிரிண்டர்ஸ், கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் பண்ண பேப்பர் ரைட்டிங்களா, பழைய காலத்துல டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரு, அந்த பழைய பிரிண்டர், அந்த அதுல இருந்து அந்த பிரிண்டர்ஸ் மூலம் வர பிரிண்டட் பேப்பர்ஸை இதுல எந்த வகை இதுல அனுப்பிக்கலாம். பேக்கெட்ஸ் கண்டெய்னிங் பிரிண்டட் இன்விடேஷன்ஸ், நம்ம லோக்கல் அனுப்புறோம்ல புக் பேக்கெட், அதே மாதிரிதான் பத்திரிகைய இன்விடேஷனை நம்ம அனுப்பிக்கலாம், அது பிரிண்டட் பேப்பர் ரேட்ல வரும். டைரிஸ் அண்ட் டெஸ்க் கேலண்டர்ஸ் சென்ட் அஸ் காம்ப்ளிமெண்டரி காப்பீஸ் இன் விச் த வேர்ட் காம்ப்ளிமெண்டரி அண்ட் த நேம் ஆஃப் த ஃபர்ம் சென்டிங் இட் இன் பிரிண்டட் ஆன் கவர். அதாவது டைரிஸ் அண்ட் டெஸ்க் கேலண்டர், டெஸ்க் கேலண்டர் தெரியும், டைரிஸ் தெரியும், அதெல்லாம் வந்து இப்போ நமக்கு நியூ இயர்க்குலாம் தருவாங்க, நியூ இயருக்கு சில முக்கியமான இதுக்கெல்லாம் கேலண்டர் தருவாங்க, டைரி தருவாங்க. அதே மாதிரி தர காம்ப்ளிமெண்டரி காப்பி ஒரு காப்பி, அந்த ஒரு காப்பியை மட்டும் நீங்க ஃபாரினுக்கு பிரிண்டட் பேப்பர் ரேட்ல அனுப்பலாம். பல்கா அனுப்ப முடியாது, சிங்கிள் காப்பி. என்ன எழுதிருக்கணும், எந்த ஃபர்ம் எந்த கம்பெனி காம்ப்ளிமெண்டரி காப்பி அனுப்புதோ அந்த கவர்ல காம்ப்ளிமெண்டரி காப்பி அப்படின்னு அதுல பிரிண்ட் பண்ணிருக்கணும். ஸோ இந்த வகையை மட்டும் தான் அனுப்ப முடியும். எது எதெல்லாம் அனுப்பக்கூடாது, பிரிண்டட் பேப்பர் ரேட் எதெல்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க,
பேப்பர்ஸ் அப்டென்ட் பை டைப் ரைட்டிங் ஆஃப் எனி டைப். நீங்க டைப் ரைட்டிங் பண்ண எதையும் இதுல அனுப்பக்கூடாது. டைப் ரைட்டிங் பண்ணது என்ன வரும்? பர்சனல் கண்டென்ட் இருக்கும், இல்ல வேற ஏதாவது கண்டென்ட் இருக்கும். ஸோ அதனால டைப் ரைட்டிங் பண்ணது அதுல அனுப்பக்கூடாது. காப்பீஸ் அப்டென்ட் பை மீன்ஸ் ஆஃப் ட்ரேசிங் ஆர் பை ஹேண்ட் ரைட்டிங் ஆர் பை டைப் ரைட்டிங். டைப் ரைட்டிங்ல 3-4 காப்பி வச்சு அனுப்புவாங்க, கார்பன் பேப்பரை வச்சு. ஸோ அது மாதிரி அனுப்பக்கூடாது. ட்ரேசிங் இல்ல டார்க்கா வச்சு எழுதணும் அப்படின்னாக்கா பின்னாடி பேப்பர்ல வரும், அதை ட்ரேஸ் பண்ணி இருக்கிறது, அதுவும் அனுப்பக்கூடாது. ஸ்டாம்ப், நம்ம இப்ப போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாம்ப் அடிக்கிறோம், பிரான்ச் ஸ்டாம்ப் அடிக்கிறோம்ல, அதே மாதிரி பெரிய ஸ்டாம்ப்ல இம்ப்ரெஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் அனுப்பக்கூடாது. ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஸ்டேஷனரி ப்ராப்பர்லி பியரிங் ரீப்ரொடக்ஷன்ஸ் when it seems that the printed part is not the essential part of the article. அதாவது ஒரு ஆர்டிக்கிளை செக் பண்ணும்போது ஒரு தேவையில்லாத ஒரு ஆர்டிக்கல் அதுக்குள்ள இருக்கும் இருந்தது அப்படின்னாக்க, அதாவது நிறைய புக்கு அனுப்புறோம் வைக்கலாம், புக்குக்குள்ள நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டிக்கல், அதாவது அந்த ஆர்டிக்கல் சம்மந்தம் இல்லாத ஒரு பேப்பர், ஒரு மெட்டீரியல் வச்சு அனுப்பக்கூடாது. ஃபிலிம்ஸ் அண்ட் சவுண்ட் ஆர் வீடியோ ரெக்கார்டிங், அந்த பழைய ஃபிலிம், அந்த சவுண்ட் ரெக்கார்டிங், வீடியோ ரெக்கார்டிங், அது எல்லாமே பிரிண்டட் பேப்பர்ல அனுப்பக்கூடாது. பஞ்ச்டு பேப்பர் டேப், ஆட்டோமேட்டிக் டேட்டா ப்ராசஸிங் கார்டு பியரிங் பெர்ஃபரேஷன்ஸ் மார்க் ஆர் சைன்ஸ். பிரிண்டர் டேப், பஞ்ச்டு பேப்பர் டேப், பழைய காலத்துல அந்த பேப்பர் டேப்பை வச்சு தான் அந்த பழைய மியூசிக்லாம் போடுவோம்ல, ஸோ அதனால அதெல்லாம் அனுப்பக்கூடாது. ஆட்டோமேட்டிக் டேட்டா ப்ராசஸிங் கார்டு, இப்ப இருக்கிற லாங்குவேஜ் சொல்ல போனா அந்த பென் டிரைவ், சிடி அது மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் பிரிண்டட் பேப்பர்ல அனுப்பக்கூடாது. Printed paper should not contain any personal correspondence, any inscription, postage stamps, whether cancelled or not, or any paper representing monetary value. அதாவது பர்சனல் கரஸ்பாண்டன்ஸ் ஒன்லி லெட்டரில் மட்டும்தான் இருக்கணும். இந்த பிரிண்டட் பேப்பர்ல பர்சனல் கரஸ்பாண்டன்ஸ் அனுப்பக்கூடாது. ஸ்டாம்ப்ஸ் வந்து நம்ம போஸ்ட் கார்டு அனுப்புறோம்னு சொல்றோம், அது மாதிரி பல்கா இதுல அனுப்பக்கூடாது, பிரிண்டட் பேப்பர்ல அனுப்ப முடியாது. அது இல்லாம எது பேப்பர், ஒரு டாக்குமெண்ட்ல ஏதாவது பண மதிப்பத்தக்க, அதாவது முக்கியமான டாக்குமெண்ட் பேப்பர், அது மானிட்டரி வேல்யூன்னு என்ன, அதுக்கு மதிப்பு இருக்கு, பண மதிப்பு இருக்கு. ஸோ அது மாதிரி பேப்பர்லாம் several copies may be sent together in a single article provided that they do not bear the name and address of the sender. அதாவது ஒருத்தருக்கு இப்ப ஃபாரின்ல 10 பேர் இருக்காங்க, அதனால 10 பத்திரிகை அனுப்புறேன் அப்படின்னாக்கா அந்த 10 பத்திரிகையை தனித்தனி அட்ரஸ் எழுதி அனுப்பலாம் பிரிண்டட் டேட்டா. இல்ல அந்த 10 பத்திரிக்கையும் ஒரே ஆளுக்கு அனுப்பலாம். ஆனா என்ன, ப்ரொவைடட் தட் அந்த 10 காப்பிலையும் ஒரு காப்பில மட்டும்தான் நம்ம அட்ரஸ் எழுதியிருக்கணும், மீதி இருக்கிற காப்பில அட்ரஸ் எழுதி இருக்க கூடாது. நம்ம இன்லேண்ட் ரேட்லயே சொல்லி பார்த்துருப்பீங்க, 10 லெட்டர் அனுப்பலாம், 20 லெட்டர் கூட அனுப்பலாம், பத்திரிக்கை கூட அனுப்பலாம். ஆனா எல்லாத்தையும் சேர்த்து கட்டி ஒரே ஒரு அட்ரஸ் தான் இருக்கணும், உள்ள இருக்கிற ஆர்டிகல் அட்ரஸ் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து பிரிண்டட் பேப்பர். அடுத்து ரிஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர். ரூல்ஸ் கன்சர்னிங் ரிஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் இன் இன்லேண்ட் போஸ்ட் ஆல்சோ அப்ளை இன் ஜெனரல். இன்லேண்ட்ல ரிஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்ல இருக்கிற என்ன ரூல்ஸ் இருக்கோ அது அத்தனையும் ரிஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் ஃபார் ஃபாரினுக்கும் பொருந்தும். எக்ஸ்ட்ராவா என்ன அப்படின்னாக்க, முன்னாடியே சொன்ன மாதிரி லைசன்ஸ் இஷ்யூ பண்றது இன்லேண்ட் ரிஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பருக்கு ஹெட் ஆஃப் த டிவிஷன் இஷ்யூ பண்ணுவாங்க. வேற இங்க நியூஸ் பேப்பர் ஃபார் ஃபாரின் லைசன்ஸ் இஷ்யூ பண்றது ஒன்லி பை த ஹெட் ஆஃப் த சர்க்கிள். அது இல்லாம அந்த ரிஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பருக்கு மேல என்ன பிரிண்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னாக்க, லைசன்ஸ் நம்பர், லைசன்ஸ் டு போஸ்ட் அண்டர் கேஷ் பேமெண்ட் சிஸ்டம். ஒரு சின்ன பாக்ஸ்ல போஸ்டேஜ் பெய்ட் ஆர் போர்ட் பேயி. போஸ்டேஜ் பெய்ட் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல, the minimum and the maximum dimensions of printed papers are same as letters. Minimum and maximum dimensions size பார்த்தோம்ல, அதே தான் இதுக்கும் பொருந்தும். maximum weight of the printed papers should not exceed 2 kgs. லெட்டர்ஸ்ல எவ்வளவு, இதே 2 kgs தான். அதே மாதிரி printed papersக்கும் maximum weight 2 kgs. but printed papers containing only book and pamphlet may be sent up to 5 kgs. சில எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க, சில புக்லாம் 2 கிலோக்கு மேல இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிற புக்கு, பேம்ப்ளெட், நிறைய காப்பீஸ், நோட்டீஸ் மாதிரி ஒட்டுவோம்ல, அதெல்லாம் பேம்ப்ளெட், அது மாதிரி இருக்கிற பேம்ப்ளெட் மட்டும் 5 kgs வரைக்கும் அனுப்பிக்கலாம். On breach of condition, the printed papers are not forwarded but returned to senders. மேல சொன்ன கண்டிஷன்ல ஏதோ இது மாறி அனுப்பியிருந்தாங்க அப்படின்னாக்க சென்டருக்கே திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க.
printed papers in form of card breaching conditions are treated as letters. கார்ட்ஸ் அந்த இன்விடேஷன் சொன்ன மாதிரி 2 இதுல அட்ரஸ் எழுதி ஒட்டியிருந்தா சேர்த்து கட்டியிருந்தாலோ, ஸோ அதே மாதிரி பிரிண்டட் அந்த கார்டு ஃபார்ம்ல இருக்கிற பிரிண்டட் பேப்பர்ஸை லெட்டரா ட்ரீட் பண்ணிடுவாங்க. ரைட்டுங்களா? இது வந்து பிரிண்டட் பேப்பர்ஸ். இது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒன்னு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா பல்க் பேக் சிஸ்டம். இப்ப அத எம் பேக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. எம் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்க் பேக் சிஸ்டம் இது என்ன அப்படின்னு பார்த்தா, the system of bulk bag is available for dispatch or receipt of special bags of printed papers to or from addressees or centers in foreign countries. அதாவது ஒருத்தருக்கு நிறைய புக் ஆர்டர் பண்ணிருக்காரு, இல்ல அடிக்கடி வாங்குவாரு, நிறைய பத்திரிகை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காரு, நிறைய பத்திரிகை அவருக்கு போகும். இல்ல ஒருத்தர் நிறைய, அதாவது நான் ஒருத்தருக்கு 10 புக்கு 15 புக்கு ஒரே ஆளுக்கு அனுப்பணும். அது மாதிரி இருக்கிற புக்கை நம்ம இந்த பல்க் பேக் சிஸ்டம்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இங்க லோக்கல்ல இருக்கிறவருக்கும் ஃபாரின்ல இருந்து 10 புக் 15 புக்கு நிறைய புக்குன்னு கிடையாது. ஸோ இது மாதிரி இப்போ பிரிண்டட் பேப்பர்ஸ்ல என்னென்ன சொல்லியிருக்கோமோ அது எல்லாத்தையும் அனுப்பலாம். பிரிண்டட் பேப்பர்ஸ்ல என்னென்ன சொல்லியிருக்கோம் மேல அது எல்லாத்தையுமே பல்கா ஒருத்தருக்கு அனுப்பலாம். அதுக்கு தான் இந்த பல்க் பேக் சிஸ்டம். வெளிலேருந்தும் ஃபாரின்ல இருந்தும் இங்க இங்கிலாந்துக்கு அனுப்பலாம், இங்கிலாந்துல இருந்தும் ஃபாரினுக்கு அனுப்பலாம். பல்க் பேக் சிஸ்டம் இப்ப நம்ம எம் பேக் அப்படின்னு சொல்றோம். அந்த அப்படி அனுப்புற பேக், the bag shall be closed so as to அந்த பல்க் பேக்ல இருக்கிற ஐட்டமை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பாக்குற அளவுக்கு அவங்க க்ளோஸ் பண்ணிருக்கணும். நல்லா டைட்டா சீல் வச்சு ஃபுல்லா திறக்க முடியாதபடி இருக்கக்கூடாது. நிறைய இடத்துல இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி இன்ஸ்பெக்ட் பண்றதுக்குள்ள திறந்து பாக்குற மாதிரி ஏதாவது பேக் இருக்கணும். the maximum weight of the bag is 30 kgs. அதிகபட்ச வெயிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க 30 kg. மினிமம் வெயிட் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அதிகபட்ச வெயிட் 30 kg. பட் the minimum chargeable இல்ல சொல்லுங்க சார். கிருஷ்ணகுமார் சொல்லுங்கண்ணா. ஹலோ. மினிமம் வெயிட் 5 கிலோ. மினிமம் வெயிட் 5 கிலோ. மினிமம் வெயிட் அப்படிங்க கிடையாது. நீங்க 1 கிலோ கூட அனுப்பிக்கலாம். ஆனா 5 கிலோக்கு சார்ஜ் பண்ணுவோம். ஓகேங்களா? மினிமம் சார்ஜ் வெயிட் கிடையாது. மேக்ஸிமம் வெயிட் அது வந்து இல்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பா. அந்த பிரைஸ் 375 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அதை அப்படியே சொல்லிடுச்சு. ஓகே சார். ஓகே. டாரிஃப். அதாவது இந்த பல்க் பேக்கு மேக்ஸிமம் வெயிட் ஆஃப் த பேக் 30 kg. மினிமம் நீங்க 1 கிலோ 2 கிலோட அனுப்பிக்கலாம். ஆனா மினிமம் சார்ஜபிள் வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 kgs. நீங்க 1 கிலோ போட்டு பல்க் பேக் அனுப்புனாலும் 5 கிலோக்கான சார்ஜ் தான் அனுப்புவாங்க. 5 கிலோக்கான சார்ஜ் மினிமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 600 rupees. அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 375 rupees. மற்ற ஃபாரின் அனுப்புற எல்லா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான சார்ஜ் 70 rupees. ஆனா இந்த பல்க் பேக் மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 375 rupees பிளஸ் 500 rupees 600 rupees. என்ன நீங்க 1 கிலோ இருந்தாலும் சரி 5 கிலோ இருந்தாலும் சரி 5 கிலோக்கான சார்ஜ் 600 rupees. பல்க் பேக்னு எடுத்தாலே மினிமம் சார்ஜ் 600 rupees. எக்ஸ்ட்ராவா அனுப்புற ஒவ்வொரு கிலோவுக்கும் 100 ரூபாய். திருப்பி சொல்றேன். பல்க் பேக்கு மினிமம் சார்ஜபிள் வெயிட், மினிமம் வெயிட் கிடையாது. மினிமம் சார்ஜபிள் வெயிட் 5 கிலோ. நீங்க 4 கிலோ கூட அனுப்பிக்கலாம். ஆனா அதுக்கு 600 ரூபாய் போட்டுருவாங்க சார்ஜ். அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி கிடையாது. ரிஜிஸ்டர் பண்ணி அனுப்பலாம், பண்ணாமே அனுப்பலாம். பண்ணாக்க 375 rupees. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம ஒருத்தர் 5 கிலோ பேக் அனுப்புறாரு அப்படின்னாக்க 600 ரூபா. இதே 1 கிலோ பேக் அனுப்புறாரு அப்படின்னாலும் அதுக்கு 600 ரூபா. மேக்ஸிமம் வெயிட் 30 கிலோ. 600 ரூபாய்க்கு மேல ஒவ்வொரு கிலோவுக்கும் 100 ரூபாய் அதிகமாகும். The bag should be closed with label indicating name, address of the addressee and weight of the bag tied around the neck of the bag. The size of the label should not be smaller than 14x9 cm. அந்த லெட்டருக்கான போஸ்ட் கார்டுக்கான சைஸ், மினிமம் சைஸ் அந்த 14x9 சென்டிமீட்டருக்கு குறைவு இல்லாம ஒரு லேபிள் டைப் பண்ணி அதுக்கு யாருக்கு அனுப்புறோம், அது உள்ள என்ன கண்டென்ட் இருக்கு அதெல்லாம் எழுதி அனுப்பணும். ஸோ அதுக்கு வேல்யூ இருந்தது அப்படின்னாக்கா கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம் CN22 அதையும் அனுப்பணும். இப்போ ஃபாரின் அனுப்புற எல்லா ஆர்டிகளுமே கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம் மேண்டேட்ரி. ஸோ அதனால பல்க் பேக்கும் கஸ்டம் டிக்ளரேஷன் ஃபார்ம் வச்சு அனுப்பணும். அதுக்கு லேபிள் கட்டியிருக்கணும். போஸ்ட் கார்டு சைஸ் குறைவு இல்லாம ஒரு கார்டு வச்சு அதுல லேபிளுக்கு அனுப்பியிருக்கணும். 2 லேபிள் இருக்கணும். பேக் வெளியும் ஒரு லேபிள் இருக்கணும், பேக் உள்ளேயும் ஒரு லேபிள் இருக்கணும். Empty bags required for packing will be supplied by the PO.
பேக் எங்க இந்த பேக் வந்து அவங்க எடுத்துற பேக்லாம் அனுப்பக்கூடாது. நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல பேக் தருவோம். அந்த பேக்கை மட்டும் தான் வச்சு நீங்க அனுப்பணும். இந்த பல்க் பேக் ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னாக்க நியூஸ் பேப்பருக்கு மாதிரியே தான் ஹெட் ஆஃப் த சர்க்கிள் அவங்களுக்கு தான் நம்ம அப்ளிகேஷன் வேணும். பல்க் பேக் அனுப்புறதுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இது மாதிரி எந்த பிஓ மூலம் அப்ளை பண்றோமோ, எந்த பிஓல நம்ம பல்க் பேக் கொடுக்க போறோமோ அந்த பிஓ மூலியமாக ஹெட் ஆஃப் சர்க்கிளுக்கு நம்ம லெட்டர் எழுதி கொடுத்தோம் அப்படின்னாக்க அவங்க அதை கிராண்ட் பண்ணுவாங்க. Head of the circle, after satisfying, will ask the sender to deposit the amount of postage payable in a month in cash or in a post saving bank security deposit or NSC pledged to the head of the circle or by guarantee from the SBI. Head of the circle என்ன பண்ணுவாங்க, நீங்க அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னாக்க அவங்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னாக்க அவங்க நீங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளோ நீங்க பல்க் பேக் அனுப்புவீங்களோ, போஸ்டேஜ் பே பண்ணுவீங்களோ அதை முன்கூட்டியே போஸ்டேஜ் ஆகோ இல்ல என்எஸ்சிஹெச் பிளட்ஜ் பண்ணியோ இல்ல எஸ்பிஐ ஓட கேரண்டியை வச்சு நீங்க கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். சென்டர் என்ன பண்ணுவாரு, புக்கு அதாவது பல்க் பேக் அனுப்ப இன்வாய்ஸ் 2 கொடுப்பாரு. நான் இந்த கண்டென்ட் வச்சு அனுப்புறேன், இத்தனை கிலோ அனுப்புறேன் அப்படின்ட்டு காப்பி கொடுப்பாரு. போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் 1 காப்பி ஆஃப் த இன்வாய்ஸ் வில் பி ரிட்டர்ன் டு ஹிம். அவங்க செக் பண்ணிட்டு ஒரு காப்பி இவங்க ஃபைல் இன்னொரு காப்பியை சென்டருக்கு கொடுத்துருவாங்க. இது கொடுத்ததுக்கு அப்புறம் a bill will be sent to him on 10th of each succeeding. இந்த மாசம் நம்ம பல்க் பேக் கொடுக்குறோம் அப்படின்னாக்க நம்ம இன்வாய்ஸ் வச்சிருக்கோம்ல, உங்கள்ட்ட ஒரு காப்பி இருக்கும், நம்ம போஸ்ட் காப்பி இருக்கும். 10ஆம் தேதிக்குள்ள, அதாவது 10ஆம் தேதி அன்னைக்கு போன மாசத்துக்கு நீங்க இவ்வளவு அனுப்பியிருக்கீங்க, அதுக்கான சார்ஜ் இவ்வளவு அப்படிங்கறத கஸ்டமர் கொடுப்பாங்க. he has to settle the bill within 7 days of receipt of the bill. அந்த பில்லு வந்த 7 நாளைக்குள்ள, ஒரு வாரத்துக்குள்ள அவரு சார்ஜ் பண்ணணும், அதாவது அவர் காசு கட்டிடணும், சென்டர் வந்து அமௌண்ட் பே பண்ணிடணும். இன் கேஸ் ஆஃப் நான் பேமெண்ட் ஆஃப் பில் லைசன்ஸ் வில் பி கேன்சல்ட் பை ஹெட் ஆஃப் த சர்க்கிள். அப்படி அவர் தரல அப்படின்னாக்க லைசன்ஸ் ஹெட் ஆஃப் த சர்க்கிள் கேன்சல் பண்ணிடுவாரு. ஹெட் ஆஃப் த சர்க்கிள் வந்து எப்படி லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்றதுக்கு அவர் ரைட்ஸ் இருக்கு, ரிஜெக்ட் பண்றதுக்கு லைசன்ஸ் இருக்கு, கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. எந்த ரீசனுக்காக நான் கேன்சல் பண்றேன் அப்படின்லாம் சொல்ல அவசியம் கிடையாது. என்ன வேணும்னு சொல்லி அவரை கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி கேன்சல் பண்ண லைசன்ஸ் அவர் ரிவர்க் பண்ணலாம். அவர் மட்டும் தான், ஹெட் ஆஃப் சர்க்கிள் மட்டும் தான் பண்ண முடியும். When a bulk bag is received from foreign country to addressee in India, postmaster will send an intimation to the addressee. அதாவது ஒரு பல்க் பேக் ஃபாரின் கண்ட்ரில இருந்து இங்க இந்தியாவுக்கு அட்ரஸ் பண்ணி வருது அப்படின்னாக்க போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவாரு, அந்த அட்ரஸிக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுப்பாரு. The addressee or any authorized person may produce the receipt duly signed and PO to accept the bulk bag. அவங்க என்ன பண்ணணும், அந்த இன்டிமேஷனை எடுத்துட்டு வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல அந்த பல்க் பேக்கை வாங்கிக்கணும். இன்டிமேஷன் கொடுத்த 3 நாளுக்குள்ள வாங்கிக்கணும். சாரி, வந்து ஒரு வாரத்தில் வாங்கிப்பாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் வாங்கிட்டு போறாங்கல்ல, வாங்கிட்டு போய் 3 நாளைக்குள்ள அவங்க அந்த பல்க் பேக் எம்டி பேக்கை திருப்பி கொண்டாந்து கொடுக்கணும். பல்க் பேக் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னாக்கா பேக் வந்து நம்மளோடது தான், நம்ம டிபார்ட்மெண்டோடது தான். அதனால அந்த 3 நாளைக்குள்ள அந்த பேக்கை திருப்பி கொண்டாந்து கொடுத்துடணும், வாங்கிட்டு போன 3 நாளைக்குள்ள. The PO may pay compensation on loss or total theft or total damage to the registered bulk bag up to 150 SDR. லாஸ் ஆனாலோ இல்ல தொலைஞ்சு போனாலோ டேமேஜ் ஆனாலோ அந்த ரிஜிஸ்டர்ட் பல்க் பேக்கு 150 SDR வரைக்கும் நம்ம காம்பன்சேஷன் கொடுக்கலாம். அதிகபட்சம் 150 SDR. அந்த கண்டென்ட் அது கம்மியா தான் இருக்கு, மதிப்பு கம்மியா தான். CM22 ஃபார்ம் கொடுக்குறாங்கல்ல, கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல அமௌண்ட் வேல்யூ எழுதியிருப்பாங்க. அதிகபட்சம் அந்த வேல்யூ வந்து 100 SDR குள்ள இருந்ததுன்னா 100 SDR கொடுப்பாங்க. இல்ல 300 SDR 400 SDR அப்படின்னு இருந்தாக்க அதிகபட்சம் 150 SDR கொடுப்பாங்க. எஸ்டிஆர் என்னன்னா நான் போன கருத்து சொல்லியிருக்கேன், ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா 2021 படி ஒரு எஸ்டிஆர் வந்து 101 ரூபா 50 பைசா. அந்த 100 ரூபான்னு வச்சுங்களேன். இப்போ 150 எஸ்டிஆர் எவ்வளோ அப்படின்னாக்கா 15,000 ரூபா. இன்ன ரேட்டுக்கு அது அடிக்கடி மாறும், அதிகமாகவும் கம்மியாகும். ஸோ இன்ன ரேட்டுக்கு 150 எஸ்டிஆர் அப்படின்னாக்கா 150 × 100 15,000 ரூபா அதிகபட்சம் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் பல்க் பேக். அடுத்தது ஸ்மால் பேக்கெட்ஸ். நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம், லெட்டர்ஸ், போஸ்ட் கார்டு, பிரிண்டட் பேப்பர்ஸ். அடுத்தது ஸ்மால் பேக்கெட். ஸோ டைம் வந்து 8 ஆயிடுச்சு.
ஸோ இதுல டவுட் இருந்தா கேட்கலாம். ஏன்னா இதை பார்த்தா அடுத்து இன்னொரு ½ அன் ஹவர் இல்லை 20 மினிட்ஸ் ஆகும். அது அடுத்து வர ஒரு மேக்ஸ் கிளாஸ் ஒரு இதாகும். ஸோ இதுல பார்த்த டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருந்தா கேளுங்க. ஏதாவது திருப்பி சொல்லணும்னா கூட சொல்லுங்க, சொல்றேன். சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அந்த பல்க் பேக்கோடைய டேரிஃப் மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க சார். ரைட், ஓகே. பல்க் பேக்கோட டேரிஃப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க மினிமம் வந்து 600 rupees. பல்க் பேக் அப்படின்னு போனாலே 5 kgக்கு 600 rupees மினிமம் வெயிட். ஒரு பல்க் பேக்ல 600 rupees கொடுத்துடணும். அது 5 கிலோ வரைக்கும், 2 கிலோ இருந்தாலும் சரி, 3 கிலோ வரை இருந்தாலும் சரி, 4 கிலோ வரைக்கும் இருந்தாலும் சரி, அதுக்கான சார்ஜ் 600 rupees. 5 கிலோவுக்கு மேல போற ஒவ்வொரு கிலோவுக்கும் 100 rupees. உதாரணம் சொன்னா ஒரு 2 கிலோ பல்க் பேக் கொடுத்தாங்க அப்படின்னாக்க அதுக்கான சார்ஜ் 600 rupees. 3 கிலோ இருந்தாலும் அதே தான், 4 கிலோ இருந்தாலும் அதே தான், 5 கிலோ வரைக்கும் இருந்தாலும் அதே தான், 600 rupees தான். 5 கிலோவுக்கு மேல போற ஒவ்வொரு கிலோவுக்கும் 100 ரூபா. இப்ப 10 கிலோ அனுப்புறாங்க பல்க் பேக் இருக்கு அப்படின்னாக்க 5 கிலோக்கு எவ்வளவு? 600 ரூபா. அதுக்கு மேல இருக்கிற 5 கிலோக்கு 500 ரூபா. ஸோ 1500 ரூபாய். மினிமம் சார்ஜபிள் வெயிட் 600 rupees ஃபார் 5 kg. அதுக்கு இன் அடிஷன் பர ஒவ்வொரு கிலோவுக்கும் ஒவ்வொரு 100 ரூபா. இது இல்லாம அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணி பல்க் பேக் அனுப்பணும்னு அவங்க விருப்பப்பட்டால் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபீஸ் 375 rupees. எப்படி நம்ம இன்லேண்ட்ல லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் 17 rupees சொல்றோம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், இங்க ஃபாரின் ஆர்டிகலுக்கு மற்ற ஆர்டிகல்லாம் மற்ற கேட்டகரி ஆஃப் ஆர்டிகல்ஸ், லெட்டர்ஸ், போஸ்ட் கார்டு, பிரிண்டட் பேப்பர்ஸ், பார்சல், இதுக்கெல்லாம் 70 rupees. இந்த பல்க் பேக்கு மட்டும் 375 rupees. கிளியர் ஆயிட்டா சார்? சார் கிளைம் நாமினேஷன்ல எவ்வளவு நாளுக்குள்ள கொடுக்கணும் சார்? சார் நான் இப்ப இந்த பிஓ எடுத்துட்டு இருக்கேன், அது நான் தெளிவா சொல்றேன். இதுல டவுட் இருந்தா கேளுங்க சார். கிருஷ்ணகுமார் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணு டாரிஃப். ஓகே, திருப்பி சொல்றேன். மினிமம் சார்ஜபிள் வெயிட் ஃபார் பல்க் பேக் 600 rupees. அதாவது மினிமம் வெயிட் அப்படிங்கிறது கிடையாது. பல்க் பேக் எத்தனை கிலோ வேணா அனுப்பலாம், அதிகபட்சம் 30 கிலோ வரைக்கும் அனுப்பலாம். ஆனால் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் சார்ஜபிள் வெயிட் அப் டு 5 kg 600 rupees. நீங்க 30 கிலோ வரைக்கும் அனுப்பிக்கலாம், 1 கிலோ கூட அனுப்பலாம், 2 கிலோ கூட அனுப்பலாம், எவ்வளவு அனுப்பலாம். ஆனா மினிமம் ஒரு பல்க் பேக் நீங்க அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டாலே 5 கிலோக்குள்ள இருந்ததுன்னா 600 ரூபா, 4 கிலோ இருந்தாலும் 600 ரூபா, 3 கிலோ இருந்தாலும் 600 ரூபா. ஸோ 5 கிலோ வரைக்கும் 600 ரூபா. 5 கிலோவுக்கு மேல போற ஒவ்வொரு கிலோவுக்கும் 100 ரூபா ஆட் ஆயிடும். எப்படி நம்ம லெட்டருக்கு 20 கிராம் 5 ரூபா ஸ்டாம்ப் போட்டுருவோம், அடுத்த 40 கிராமுக்கு 10 ரூபா ஸ்டாம்ப் போட்டுருவோமோ, இங்க 5 கிலோ மினிமம் சார்ஜ் ரேட் 5 கிலோ, 5 கிலோக்கு 600 rupees. அதுக்கு மேல அதிகமாகிற ஒவ்வொரு கிலோவுக்கும் ஒவ்வொரு 100 ரூபா ஆட் ஆகும். 30 கிலோ வரைக்கும் இதை அனுப்பிக்கலாம். இப்ப நான் 8 கிலோ அனுப்புறேன் அப்படின்னாக்க எவ்வளவு? மினிமம் சார்ஜ் 5 கிலோவுக்கு 600 rupees. அதுக்கு மேல 3 கிலோ இருக்கு, அந்த 3 கிலோவுக்கு 100 ரூபா, ஒவ்வொரு கிலோவுக்கும் ஒரு 100 ரூபா. ஸோ 600 plus 300 900 rupees. 1 கிலோ அனுப்புனாலும் 600 தான், 5 கிலோ அனுப்புனாலும் 600 தான். கிளியர் ஆயிடுச்சா சார்? சார் இந்த பல்க் பேக் ரிசீவ் பண்ணும்போது 30 rupees பே பண்ணி ரிசீவ் பண்ணுவாங்க தானங்க சார்? ஆமாம்மா, அந்த பல்க் பேக் அப்படிங்கிறது கிடையாதுமா, அது வந்து கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃபீ. கஸ்டம்ஸ் டியூட்டிங்கிறது வேற. கஸ்டம்ஸ் டியூட்டினாக்க வர ஆர்டிக்கல் டியூட்டி கண்டென்ட், அதாவது இம்போர்ட்டர் குட்ஸ், அதுக்கெல்லாம் சார்ஜ் கஸ்டம்ஸ்ல போடுவாங்க. கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃபீ அப்படின்னாக்க நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆர்டிக்கலை கஸ்டம்ஸ் கொண்டு போயிட்டு திருப்பி எடுத்துட்டு வராங்கல்ல, அந்த ஹேண்ட்லிங் சார்ஜ், அதுதான் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃபீன்னு சொல்லுவாங்க. கஸ்டம்ஸ் எடுத்துட்டு போயிட்டு கொண்டு வர சார்ஜ் தான் அந்த 30 rupees. இந்த பல்க் பேக் அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஆர்டிக்கலுக்கு நம்ம கஸ்டம்ஸ் கொண்டு போயிட்டு எடுத்துட்டு வந்துடுவோமோ அதுக்கான ஹேண்ட்லிங் சார்ஜ் 30 rupees போடுவாங்க. இந்த பல்க் பேக்கு நீங்க சொன்ன 30 rupees அப்படிங்கிறது ஒவ்வொரு அரை கிலோவுக்கும் 30 ரூபா. ஓகேவாமா? ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. Thank you, Kishkumar. Thank you very much. I think you are concluding the class today. இன்னைக்கு வகுப்பு நீங்க முடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப தெளிவா இருந்தது.
அடுத்த வகுப்பினை தோழர் விஜய் அவர்கள் தற்பொழுது துவங்குவார்கள். விஜய், ஆர் யூ ரெடி? ரெடி சார். எஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நம்ம அன்னைக்கு என்னென்னலாம் பார்த்தோம், டைம் அண்ட் ஒர்க்ல எப்படி ஒரு நாளுக்கான ஒர்க் எவ்வளோன்ட்டு செக் பண்ணோம். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் 2 பேர் ஒன்னா ஒர்க் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, கொஸ்டினை முழுசா படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டினை நீங்க முழுசா படிச்சீங்கன்னா தான் நம்மளுக்கு அதோட தாக்கம் என்ன அப்படின்ட்டு தெரியும். இப்போ நான் ஷேர் பண்றேன் கொஸ்டின்ஸ் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அதை பேஸ் பண்ணி நம்மளால ஒவ்வொரு ப்ராப்ளமா எப்படி போட போறோம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். டைம் அண்ட் ஒர்க்குக்கு என்னென்ன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நபர் 10 டேஸ் ஒரு வேலையை முடிக்கிறதுக்காக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, 10 டேஸ் எடுத்துக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாளைக்கு அவர் பண்ணக்கூடிய வேலை 1/n இவ்வளோ ஒர்க் ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் பண்றாரு. இப்போ நம்ம சொல்றோம் ஒரு நபர் லெட்டர் டெலிவரி பண்ண போறாரு, 6 மணி நேரத்துல டெலிவரி பண்றாரு அப்படின்னு சொல்றோம்னா, 1 மணி நேரத்துக்கு 6 மணி நேரத்துல லெட்டர் டெலிவரி பண்ண போறாரு. 6 மணி நேரத்துல போறாரு. அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் ஆகும்? 1/6. அப்போ நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா, ஏ அண்ட் பி 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க, 2 பேரும் சேர்ந்து 4 நாள்ல முடிக்கிறாங்க, 4 days கம்ப்ளீட் பண்றாங்க, 4 நாள்ல கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா இங்க ஏ அண்ட் பி 4 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. ஆக்சுவலா அது எப்படி வரணும்? ஏவோட ஒர்க் 1/a பிளஸ் 1/b ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ் 1/n. நம்பர் ஆஃப் டேஸ் 1/n. இப்படிதான் நம்ம கொஸ்டின் எடுக்கிறோம். சரி, கொஸ்டின் போயிடலாமா? இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறோம். A can do a certain job in 12 days. ஏன்ற நபர் ஒரு வேலையை 12 நாட்கள்ல முடிக்கிறாரு. B is 60% more efficient than A. B என்ற பர்சன் 60% இன்னும் பெட்டரா ஒர்க் பண்ணக்கூடியவர். அப்போ how many days B alone take to do a job? ஏன்ற ஒரு பர்சன் இருக்காரு. இந்த பர்சனுக்கு 12 நாள் ஆகுது ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு. 12 நாள் ஆகுது. இப்ப பீன்ற பர்சன் ஏவோட 60% பெட்டரா இருக்காரு, இன்னும் பெட்டரா எஃபிஷியண்டா ஒர்க் பண்றாரு. அப்போ பி எத்தனை நாள்ல இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்றது கொஸ்டின். இந்த பர்சன்டேஜ் அப்படின்ட்டு ஒண்ணு வந்தாலே நம்ம பேஸா யாரா ஒருத்தங்க 100ன்னு எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். இப்ப சப்போஸ் பி 100 அப்படின்ட்டு எடுக்கிறோம்னா, ஏ 100 நாள் ஆகுது அப்படின்னா ஏக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 160 நாள் ஆகும். பிக்கு 100 நாள் ஆகுற ஒரு வேலை ஏக்கு 160 நாள் ஆகும். ஏன்னா பி 60% பெட்டரா இருக்காரு ஏவோட. அப்ப 100 நாள் ஆகுற ஒரு வேலை இவருக்கு 160 நாள் ஆகுது. அப்போ இதை ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷனா 0 0 8 5. அப்ப 8:5 8:5. இந்த 8:5 அப்படின்றது 8:5. இந்த 8:5ன்றது இவங்களோட பேசிக்கான ஈக்குவலன்ட் ரேஷியோ. இப்போ ரேஷியோல இது மாதிரி சிங்கிளா போடுறோமா, இது மாதிரி டபுள் போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா ப்ரொபோர்ஷனல் அப்படின்ட்டு அர்த்தம். இந்த டபுள் போடுறாங்க அப்படின்னா ப்ரொபோர்ஷனல் அப்படின்ட்டு மீனிங். அப்போ ஏவோட நாள் எவ்வளவு ஆகுது? 12. பியோட நாள் தெரியல. இது மாதிரி ப்ரொபோர்ஷனலா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் மீனிங் என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். இது எக்ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன். நடுவுல இருக்கிறது மீன், MEAN, மீன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்.
அப்போ இது பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா 8 into x 8x equal to 5 into 12. இதை கேன்சல் பண்ணலாமா? 4 2s are 4 3s are. அப்போ 15 இருக்கு டிவைடட் பை இந்த 2 7.5 days. 7.5 days வந்து இவருக்கு வந்து ஆகுது. அப்போ இது ஒரு விதமான வந்து கொஸ்டின். ஓகேங்களா? புரிஞ்சதுங்களா? இன்னொரு டைம் சொல்லிட்டாங்க சார். இப்போ எல்லா இடத்துலயும் வெறும் ஒர்க் மட்டும் தான் கேட்பாங்க, வெறும் வந்து டைரக்ட் கொஸ்டின் மட்டும் தான் கேட்பாங்க அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கவே வந்து கூடாது. எல்லா இடத்துலயுமே வந்து கண்டிப்பா வந்து பிரிவுகள் வந்து இருக்கும். அந்த பிரிவுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின்ல என்ன சொன்னாங்க, ஏன்ற ஒரு நபர் வந்து டைம் ஆகுது, எவ்வளவு நேரம் ஆகுது அவருக்கு வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்து ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்றதுக்கு 12 நாள் ஆகுது. பீன்ற நபர் வந்து 60% ஏவோட பெட்டரான பர்சனா இருக்காரு, எஃபிஷியன்டா மோர் எஃபிஷியன்டா வேலை செய்யறாரு. அப்போ ஏக்கு ஆகக்கூடிய அந்த நாட்கள் 12னா பிக்கு வந்து எத்தனை நாள்ல அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க, இது வந்து கேள்வி. ஓகேவா? ஏக்கு இவ்வளவு நாள் ஆகுது, அப்ப பிக்கு வந்து எவ்வளவு நாள்ல வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்ப வந்து அந்த பர்சன்டேஜ் அப்படின்னு வந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணணும், யாருதான் ஒருத்தங்க வந்து 100ன்னு வச்சாதான் அதை பேஸ் பண்ணி நம்மளால வந்து இன்னொருத்தங்களோட வேல்யூ வந்து நம்ம மாத்த முடியும். அப்போ பியோடது வந்து பி தானே அதிகம், அதனால பிக்கு வந்து 100 நாள் ஆகுற ஒரு விஷயம் ஏக்கு எவ்வளவு நாள் ஆகுது, 160 நாள் வந்து ஆகுது. 160 நாள் ஆகுது. அப்ப இதை வந்து நம்ம வந்து கட் ஷார்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 8:5 ரேஷியோல வந்து கிடைக்குது. இப்ப நம்மளுக்கு வந்து நாட்களோட ரேஷியோ எப்படி இருக்கு, 12:x வந்து இருக்கு. ப்ரொபோர்ஷனாலிட்டி ரூல் இருக்குன்னா, ப்ரொபோர்ஷனாலிட்டி ரூல் இருக்கு அப்படின்னா 8:5 ஈக்குவல் டு 12:x. இது வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டின்னு சொல்லுவோம். ப்ரொபோர்ஷனாலிட்டி இருக்கிறப்ப என்ன சொல்லுவோம், எக்ஸ்ட்ரீம்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன். உள்ளுக்குள்ள இருக்க அந்த ரெண்டோட வந்து மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம். இன்னொரு விதமா இதை வந்து போடணும் அப்படின்னா இந்த 8:5 12:x அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லணும்னா 8/5 ஈக்குவல் டு 12/x. அப்போ x இங்க போகும், 5 இங்க போகும். அப்ப பேசிக்கா வந்து ஒரு ரேஷியோல வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இருக்குன்னா ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன். இந்த ரெண்டோட ப்ராடக்ட் வந்து மீன், இது வந்து தூரமா இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரீம்ஸ். அப்போ இதுதான் வந்து நம்ம பேஸ் பண்ணி நம்ம வந்து சம் போட்டோம். 8x ஈக்குவல் டு 5 into 12. அப்போ 8 வந்து 4ல வந்து 2 டைம்ஸ் போகும், இது 3 டைம்ஸ் போகும். அப்போ 15 டிவைடட் பை இந்த 2 இங்க கீழே வந்துச்சுன்னா 2, 7.5 days வந்து ஆகும். இப்போ இதே கேள்வியை வந்து நிறைய பேர் வந்து டைரக்டா வந்து கொஸ்டின் பார்த்தோன்னா வந்து முடிவு பண்ணிடுவாங்க, இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணிடுவாங்க. அதனால வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு நிறைய வந்து டிஃபிகல்டிஸும் வந்து கிரியேட் ஆகிட்டே வந்து இருக்கும். அந்த வந்து கஷ்டத்தை வந்து போக்கணும் அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு சில வந்து பேசிக்கான விஷயங்கள் வந்து நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இப்ப என்ன கேட்டிருக்காங்க, 12 நாள் ஆகக்கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்களே, இதுல வந்து 2 மடங்கு வேலையை வந்து எவ்வளவு நேரத்துல முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்கிறப்ப வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டா வந்து ஆகும். சரி, இப்ப நான் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வந்து போஸ்ட் பண்றேன். அது வந்து இப்போ கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் போஸ்ட் பண்றேன், இதை ப்ரெசென்ட் பண்றேன், அது வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம தெளிவா வந்து பார்க்கலாம். ஓகேவா? கொஸ்டின் தெரியுதுங்களா எல்லாருக்கும்? Karna can complete a piece of work in 16 days.
Dinesh can complete the same piece of work in 8 days. If both work together, how many days can they complete the same piece of work? இப்போ ஒருத்தர் வந்து 16 நாள்ல முடிக்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து 8 நாள்ல முடிக்கிறாங்க, கர்ணான்றவர் வந்து ஒரு வேலையை 16 நாள்ல முடிக்கிறார். கர்ணா 16 நாள்ல 16 நாள் வந்து ஆகுது கர்ணாக்கு. தினேஷ்க்கு வந்து 8 நாள் வந்து ஆகுது. அப்போ இவங்க 2 பேர் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளவு நாள்ல வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து கொஸ்டின். ஓகேவா? முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சாய்ஸஸ் இருக்குல்ல, இந்த சாய்ஸஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, கர்ணாவோட வந்து ஒரு நாள் வேலை வந்து 1/16, தினேஷோட ஒரு நாள் வேலை வந்து 1/8. இதுதான். இப்ப இவங்க 2 பேர் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றது வந்து 16 வந்து எல்சிஎம். அப்ப இங்க 1 + 3, 1 + வந்து சாரி 1 + 2, 1 × 2. அப்போ 3/16 வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. 3/16 வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் 16/3 நம்பர் ஆஃப் டேஸ் வேணா 16/3 போட்டோம்னா 5 days 1/3, 5 days 1/3 வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து 2, செகண்ட் ஆப்ஷன்ல நம்மளுக்கு வந்து ஆன்சர் வருது. அப்போ என்ன பண்ணும், டைரக்டா இந்த நம்பர் ஆஃப் டேஸ் இதெல்லாம் வந்து நம்ம எழுதிக்கிட்டு இருந்தாலாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. எடுத்தோடனே வந்து உங்களால வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ண வந்து கத்துக்கணும். என்ன பண்ணும், 1/16 + 1/8 இது வந்து போடணும். இதோட ரெசிப்ரோக்கல் வந்து போடணும். எல்சிஎம் எடுத்தோம்னா வந்து 16, 1 + 1 × 2 வந்து 2, அப்போ 3/16 வந்து வருது. நெக்ஸ்ட் 3/16 வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து 16/3 = 5 1/3 அப்படின்ட்டு வந்து நம்ம ஆன்சர் போடுறோம். சார் 1 + 1 2 தானே சார்? அதானே சார் 1 + 2ன்னு போட்டிருக்கீங்க, புரியலையே சார். எல்சிஎம் எடுக்கிறோம்ல, எல்சிஎம் எடுக்கிறோம்லம்மா, எல்சிஎம்ன்றது வந்து என்ன, 2 × 8 தான் வந்து எல்சிஎம். இப்ப இங்க 16 இருக்குங்களா, 16 இருக்குங்களா, அப்போ எல்சிஎம் எடுக்கிறப்ப வந்து என்ன பண்ணணும், முதல்ல வந்து 2 × 8 தான் வந்து இதோட எல்சிஎம். ஃபர்ஸ்ட் இங்க கீழே 16 இருக்கா, 16 சரி, இங்க மொத்தமா 16 வந்து இருக்கு. அப்போ வந்து ஓவராலா 1 × 16 இருக்கிறதுனால 1 டைம் தான் வந்து போகுது. டோட்டலா 2 × 8 வந்து 16, அப்போ பேலன்ஸ் வந்து 1 தான் இருக்கு. 16 போக 1 தான் இருக்கு. அப்போ 1 × 1 போடுறோம். அடுத்து இங்க 8 இருக்கு, 8 வந்து போக பேலன்ஸ் என்ன இருக்கு, 2. அப்போ 1 × 2, அப்போ 1 + 2 / 16 அப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. 1 + 2 / 16. அப்ப இதுதான் வந்து 3/16 ஆகுது. நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் வேணும்னா நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா வந்து நம்மளுக்கு 16/3, அப்போ ஆட்டோமேட்டிக்கா 16/3 வந்து வருது அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து 5 1/3 days இப்படின்ட்டு வந்து வரும். இப்போ எல்சிஎம்மோட பேசிக் ஃபார்முலாலாம் இருக்குல்ல, நம்ம 11th 12th வந்து 10th அது மாதிரி வந்து ரெசிஸ்டர் இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம். அதுலயே வந்து சீரீஸ் பேரல்லாம் வந்து வரும். 1/A + 1/B இப்படின்னு இருக்குன்னா எல்சிஎம் எடுத்தோம்னா வந்து என்ன ஆகும், எல்சிஎம் எடுத்தோம்னா வந்து A + B / AB அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். A + B / AB வந்து கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல இருந்து வந்து இதோட ரெசிப்ரோக்கல் AB / A + B இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ரெண்டு இதுக்கு AB / A + B. அப்போ இதை பேஸ் பண்ணியும் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். என்ன பண்ணும், நம்மளுக்கு A வந்து 16 தெரியும், B வந்து 8ன்னு தெரியும். அப்ப டைரக்டா நம்ம வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து அப்ளை பண்ணோம்னா 16 × 8 / 16 + 8 24. அப்ப 8 1s are 8 3s are, அப்ப 16/3 டைரக்டா வந்து வரும். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா 5 1/3 days அப்படின்னு வந்து போடலாம். டைரக்டா ரெசிப்ரோக்கல் நம்ம வந்து பண்ண முடியும். அப்போ
ஃபார்முலா படி நான் 1/a 1/b இதெல்லாம் போடுறதெல்லாம் வந்து கரெக்ட், அது வந்து கரெக்ட் தான். ஆனா நம்மளுக்கு அவ்வளவு நேரம்லாம் இல்ல. இந்த சம் வந்து கொடுக்குறாங்களா, நம்ம போட வேண்டியது என்ன, 16 8 இருக்கு, 16/8 இன்டூ 16 பிளஸ் 8. ஃபார்முலா 1/a பிளஸ் 1/b இருந்து எல்சிஎம் எடுத்தோம்னா a பிளஸ் b டிவைடட் பை ஏபின்னு கிடைக்கும். இதுல இருந்து இதை ரெசிப்ரோக்கல் பண்ணா ab/a பிளஸ் b அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்ம டைரக்டா இந்த இடத்துல அப்ளை பண்ணிடலாம்ல. டைரக்டா இந்த இடத்துல அப்ளை பண்ணனா நம்மளுக்கு வந்து உடனே வந்துடும். இல்ல நான் இது போடுறேன், நான் எல்சிஎம் எடுக்கிறேன் அப்படின்றதுக்கு பதில் நேரா அப்ளிகேஷன் பண்ணாலே நம்மளுக்கு வந்து டைரக்டா ஆன்சருக்கு நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும், 16 into 8 ab divided by a plus b, 16 plus 8. அப்ப வந்து இது டைரக்டா 24ன்னு வந்து எழுதுனால எழுதிக்கலாம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா 8 1s are 8 3s are ஆட்டோமேட்டிக்கா வந்து 5 1/3 அப்படின்ட்டு வந்து நம்ம இமீடியட்டா போட முடியும். அப்ப இவ்வளவுதான் நீங்க சம்மே போடணும். இப்ப இதே மாதிரி வந்து 3 பேருக்குன்னா வந்து என்ன பண்றதுன்ட்டு வந்து ஒரு கொஸ்டினும் வந்து எல்லாம் 3 பேர் இருக்காங்க, அப்ப ஏபிசி 3 பேர் இருந்தாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்றதுன்ட்டு. அப்ப வந்து அதுக்கும் ஃபார்முலா இருக்கு, இல்லாமலாம் இல்ல. 1/a 1/b 1/c 1/a 1/b 1/c இது மாதிரி வந்து இருக்கு. அப்படின்ற பட்சத்துல இதுக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா ஏபிசி ஏ இருக்கா 1 into a போக பேலன்ஸ் என்ன பிசி இருக்கு, அப்ப பிசி பிளஸ் 1 into b போக இங்க b இருக்கு, b போக ஏசி பிளஸ் 1 into c போக ஏபி. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும், இது ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ டிவைடட் பை ஏபிசின்னு வந்து வரும். அப்ப இதோட ரெசிப்ரோக்கல் தானே நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர். அப்ப வந்து ஆன்சர் 3 பேர் வந்து ஒர்க் பண்ணா அப்படின்றதுக்கு வந்து டைரக்டா நம்ம ஆன்சர் போடணும்னா ஏபிசி டிவைடட் பை ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இதை வந்து போட்டோம்னா நம்மளுக்கு டைரக்டா ஆன்சர் வந்துடும். எல்சிஎம் எடுக்கிறது வந்து நல்லது, ஆனா வந்து எல்சிஎம் வந்து ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப நேரம் டைம் ஆகும், அவ்வளவு நேரம் எல்லாம் நம்மளுக்கு வந்து கிடையாது. அப்ப அந்த நேரத்தை வந்து குறுக்கிறதுக்காக நம்ம டைரக்டா இதுல அப்ளை பண்ணா கூட நம்மளுக்கு ஆன்சர் வந்து நம்மளுக்கு இமீடியட்டா வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஏக்கு வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 8 நாள் ஆகுது, பிக்கு வந்து 10 நாள் ஆகுது, சிக்கு வந்து 12 நாள் ஆகுது. அப்ப மொத்தம் இவங்க 3 பேரும் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளவு நாள்ல முடிக்க முடியும்ட்டு வந்து கேள்வி கேட்கறாங்க. அப்ப 8 into 10 into 12 டிவைடட் பை 80 பிளஸ் 120 பிளஸ் 96. அப்ப வந்து இதெல்லாம் மல்டிப்ளை எல்லாம் பண்ண தேவையில்லை. 8 into 10 into 12 அப்படியே வச்சுட்டு இதை கூட்டணும்னா 200 296 வருது. இப்ப 4ஆல வகுக்க முடியுமா, 2 2 இது 7 வாட்டி போகும். ரிமைண்டர் 4ஆல வகுத்துனா 7 வாட்டி போகுமா, 7 4 28, பேலன்ஸ் ரிமைண்டர் 1 4 74. இன்னொரு வாட்டி 2ஆல வகுக்கலாமா, 37. அப்ப 120/37 120/37 இதுதான் வந்து இருக்கிறது. 120/37 37 வந்து நம்மளால வந்து 2 மடங்கு வந்து 74, 3 மடங்கு வந்து போட்டோம்னா 111. அப்போ 111ல 120 போச்சுன்னா 9/37 120 37 வந்து 3 வாட்டி போகுமா, 111 வருமா, 111 வருமா. எப்படி 111 வந்து இமீடியட்டா போடுறது, 3 into 37. அப்ப 30 பிளஸ் 7 பிரிச்சுட்டு 30 into 3 வந்து 90 பிளஸ் 3 into 7 21. 90 பிளஸ் 21 111. அது வந்து பாக்குறதுக்கு இமீடியட்டா ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்ல, இதை பிரிச்சு இப்படிதான் போடணும். இல்லைன்னா இன்னொரு வகை வந்து 40 - 3
120ல இருந்து 9 மைனஸ் பண்ணும். அப்ப வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து வேகமா இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளால வந்து பெட்டரா வந்து ஆன்சர் பண்ண முடியும். அப்ப சும்மா எடுத்துக்காட்டுக்கு ஒரு கொஸ்டின் வந்து எழுதுனா கூட இது மாதிரி வந்து நம்ம 1 ஸ்டெப் 2 ஸ்டெப்ல நம்மளால ஆன்சர் போட முடியும். அப்போ அதை வந்து கவனத்தோட வந்து போட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து நல்லது. அப்ப கொஸ்டினை நல்லா தெளிவா படிக்கணும் அப்படின்றது வந்து உங்ககிட்ட வந்து கேட்டது. இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். Vijay can finish a work in 18 days and Lingesh can do the same in half the time taken by Vijay. Then working together, what part of same work they can finish in a day? விஜய் வந்து 18 நாள் ஒரு வேலையை முடிக்கிறாரு. லிங்கேஷ் வந்து அதுல பாதி டைம் தான் எடுத்துக்கிறாரு. அப்போ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளவு ஒரு நாள்ல எவ்வளவு வேலை வந்து கம்ப்ளீட் ஆகும்? நீங்களே போட்டுருவீங்களா? இந்த கொஸ்டின்ல இருந்து வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆன்சர் 6ன்னு ஒருத்தங்க போட்டாங்க, அது தவறான பதில். இன்னொருத்தர் வந்து 1/6 அப்படின்னு போட்டிருக்காங்க, அது கரெக்டா அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து பாத்துருவோம். ஓகேவா? ரைட். இப்போ நம்மளோட கேள்வி என்ன அப்படின்ட்டு அந்த 6ன்றது வந்து என்ன வந்து முடிவுல வந்து போட்டாங்க, எத்தனை நாள்ல 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா முடிக்க முடியும் அப்படின்ற அந்த கணக்குப்படி வந்து 6. ஆனா இங்க கேட்டது ஒரு நாள்ல எவ்வளவு வேலை முடிக்க முடியும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ விஜயோட ஒர்க் வந்து 1/18னா ஒரு நாளோட ஒர்க். அதுவே லிங்கேஷோட ஒர்க் வந்து அதுல பாதி 1/9. அப்ப எல்சிஎம் எடுத்தோம்னா 18 வந்து எல்சிஎம், அதாவது 9 × 2 வந்து எல்சிஎம். இங்க 18 இருக்கு. இந்த 18 வந்து போக வந்து பேலன்ஸ் என்ன இருக்கு? 1. அப்ப 1 × 1 1 பிளஸ் இங்க 9 போக பேலன்ஸ் வந்து 2 இருக்கு. 1 × 2 2. அப்போ 3/18 1/6. அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா ஒரு நாள்ல 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு வேலை முடிச்சிருக்காங்கன்னு தான் கேள்வி. மொத்தம் எத்தனை நாள் ஆகும்னு கேள்வி இல்லை. அப்ப வந்து ஒரு நாள்ல அவங்க முடிச்ச வேலை வந்து 1/6 1/6 தான் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. சப்போஸ் மொத்தம் எத்தனை நாள் ஆகும்ன்ற கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நீங்க சொல்லலாம் 6 நாள்ல ஆகும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு கொஸ்டினை முழுமையா படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து உங்களால வந்து வேகமா பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து பெட்டரா பண்ண முடியும். இப்ப நெக்ஸ்ட், வெண்மதி கேன் பில்ட் அ வால் இன் 3 days. வெண்மதி அப்படின்றவங்க வந்து ஒரு வால் கட்டுறதுக்கு 3 நாள் ஆகுது. அதுவே குமார் கேன் பில்ட் த சேம் வால் இன் 9 days. If they work together, how many days it will take for them to build 4 walls? எல்லாரும் போட்டு பாருங்க பாப்போம் எவ்வளவு ஆன்சர் வருதுன்ட்டு வந்து நம்ம வந்து பாத்துடலாம். வெண்மதிக்கு வந்து 3 நாள் ஆகுது, குமாருக்கு 9 நாள் ஆகுது. கொஸ்டினை முழுமையா படிங்க. இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்ட்டு வந்து நீங்க தான் வந்து சொல்லணும். ஒருத்தங்க 2 1/4ன்னு போட்டிருக்காங்க, சூப்பர். ஆனா அது வந்து தவறான பதிலா போயிடுச்சு. இன்னொருத்தங்க வந்து 9 days போட்டிருக்காங்க. 9 days அப்படின்றது தான் வந்து கரெக்டான பதில். வெண்மதிக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? 3 நாள். குமாருக்கு 9 நாள் ஆகுது. அப்ப நம்ம ஃபார்முலா படி பார்த்தோம்னா 3 × 9 divided by 3 + 9 12. 3 1s are 3 4s are. இது வந்து என்னது? இந்த 9/4 அப்படின்றது வந்து 9/4ன்றது வந்து அவங்க மொத்தமா ஒரு வால் கட்டுறதுக்கான டைம். ஆனா என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? 4 வால் கட்டணும். அப்போ ஒரு வால் கட்டுறதுக்கான டைம் வந்து 9/4னா 4 வால் கட்டுறதுக்கு × 4. அப்ப இந்த இடத்துல வந்து நான் டிவிஷன் கூட பண்ணல. 9/4 வந்து நான் டிவைட்லாம் பண்ணல, அப்படியே வச்சுக்கிட்டேன். அதனாலதான் வந்து ஈஸியா எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து கேன்சலேஷன் பண்ண சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு அவ்வளவு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. வேகமா வந்து இது மல்டிபிளிகேஷன் தானே நான் பண்ணிப்பேன் அப்படின்ற அந்த எண்ணங்கள்லாம் இல்லாம வந்து
எதா இருந்தாலும் பேசிக்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸ்பீட், மல்டிப்ளிகேஷன் அது மாதிரின்ட்டு வந்து ரொம்ப வேகமா வந்து போடுறதுக்கு வந்து கத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 3 × 9 டிவைடட் பை 12. 12ன்றது எப்படி வந்துச்சு? 3 + 9. எத்தனை வால் கேட்டிருக்காங்க? 4. அப்ப இங்கே வந்து போட்டுட்டு 3 4 12 போச்சுன்னா பேலன்ஸ் 9. அப்போ வந்து 1 ஸ்டெப்ல நம்ம ஆன்சர் இதுக்கு வந்து நம்ம சொல்ல கத்துக்கணும். ஆனா இதுக்கு வந்து நம்ம வந்து நேர்மையா வந்து நம்ம பண்றோம் அப்படின்ற பேர்ல வந்து நான் ஸ்டெப் போட்டேன்னா எனக்கு டைம் ஆகும். எனக்கு தேவையானது இந்த கேள்வி இவ்வளவுதான். இந்த கேள்வியிலேயே நான் இதை வந்து பண்ண போறேன். இப்படிதான் வந்து உங்களோட வந்து ஆன்சர்ஸ் வந்து இருக்கணும். 1 ஸ்டெப்ல இவ்வளவுதான் இருக்கு. இதே கொஸ்டினை வந்து நம்ம ஃபுல்லா வந்து ஸ்டெப் போடுவோமா? 1/3 + 1/9 எல்சிஎம் எடுத்தோம்னா 3 × 3 வந்து × 1 வந்து எல்சிஎம். இங்க 3 இருக்கு. 3 × 1 1 × 3 பிளஸ் இங்க 9 இருக்கு. இப்போ 1 3 + 1 டிவைடட் பை 9. அப்போ 4 டிவைடட் பை 9. இது 1 டேவோட ஒர்க்கு. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 1 டேக்கு இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் 9/4. அப்போ 9/4 போட்டோம்னா 2 1/4 வந்து கிடைக்கும். 2 புள்ளி 1/4 என்ன வேல்யூ? 0.25 அர்த்தம். 1/2 வந்து 0.5 அர்த்தம். அப்போ இதுல இருந்து × 4 போடணும். இவ்வளவுலாம் நம்ம எழுதுனாலாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதனால வந்து சிம்பிளா வந்து ஸ்டெப்ஸை வந்து மைண்ட்ல வந்து டைரக்டா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. அடுத்த கொஸ்டின். Bhavani can do a piece of work in 8 days and Suganya can complete the same work in 5 days. How many days will both together complete half the work? Bhavani can do a piece of work in 8 days. Suganya can complete the same work in 5 days. How many days will both together complete half the work? குதர்க்கமான ஒரு கேள்விதான். நம்மளோட ஃபார்முலா படி பார்த்தோம்னா 8 × 5 டிவைடட் பை 8 × 5 டைரக்டா நம்ம 40ன்னு போட்டுக்கலாமா? 40 டிவைடட் பை 8 + 5 13. இது வந்து மொத்தம் ஆகிற நாட்கள். ஆனா என்ன கேள்வி எடுத்திருக்காங்க? half the work கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 4 வால் கட்டுறதுக்கு × 4 போட்டோமா? பாதி ஒர்க் அப்படின்னா 1/2ல. அப்போ வந்து 20/13 ஆயிடும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா 20 வந்து 1 டைம்ஸ் தான் போகுமா? 13. ரிமைண்டர் எவ்வளவு இருக்கும்? 7 இருக்கும். பை 13 1 7/13 தான் வந்து ஆன்சர். அப்போ நம்மளோட கொஞ்சமா நம்மளோட அந்த ஒர்க்கை வந்து கம்மி பண்ணிட்டே இருக்கணும். அந்த நான் எக்ஸ்ட்ராடனரியா நான் ஃபார்முலா போடுறேன், நான் ஸ்டெப் எல்லாம் வந்து ஃபாலோ பண்றேன்னு பண்ணோம்னா நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. குட். அப்போ வந்து நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். 1 7/13 1 7/13 இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர். இது மாதிரி நிறைய வந்து கேள்வி கேட்கலாம். இப்போ இதுலயே வந்து how much days it will take to complete 75% of work. இது மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலாம். 75% of work கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். 70%. இப்போ 40/13 அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு டைரக்டா 40/13 நம்ம சொல்லிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? 75% அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ 75%ன்றது 75/100, அதாவது 3 டிவைடட் பை 4. இதை கேன்சல் பண்ணா 10 ஆயிடுமா? அப்போ 30 டிவைடட் பை 13. 13 வந்து 2 டைம்ஸ் போகுமா? 26. பேலன்ஸ் 4 இருக்குமா? 4/13. குட். நிறைய பேர் டக்குன்ட்டு வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ இதுலயே வந்து இன்னும் நிறைய வந்து டிஃப்ரெண்டா வந்து கொஸ்டின் எல்லாம் கேட்கலாம். எப்படி எல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ 2 பேரும் சேர்ந்து வந்து பாதி ஒர்க் வந்து பண்ணிட்டாங்க, பேலன்ஸ் ஒர்க்கை ஏ மட்டும் தான் பண்ணுவாரு, அது மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலாம். ஆனா நம்மளுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வராததுனால உங்களை நான் காம்ப்ளிகேட் ஆக்க விரும்பல.
அப்படியே ஜஸ்ட் லைக் தட் வந்து அந்த கொஸ்டின் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது. அதுக்காக அந்த அது மாதிரி வந்து சொன்னது. நெக்ஸ்ட், if Tamil Selvan can deliver the letter in 6 hours, Sasi can deliver the same letter in 7 hours. How much hours will it take for them to deliver if both Tamil and Sasi deliver twice the amount of letters? இப்ப தமிழ் செல்வன் வந்து லெட்டர் டெலிவரி பண்றதுக்கு 6 மணி நேரம் ஆகுது, சசிக்கு வந்து 7 மணி நேரம் ஆகுது. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கொடுக்குறாங்க. அப்ப எவ்வளவு நேரம் வந்து ஆகும்? எவ்வளவு லெட்டர் கொடுக்குறாங்க? 2 மடங்கு லெட்டர் அது மாதிரி கொடுக்குறாங்க. ட்வைஸ், அந்த ட்வைஸ் அப்படின்ற அந்த வார்த்தையும் வந்து நீங்க வந்து கொஞ்சம் வந்து தெளிவா வந்து பார்க்கணும். ட்வைஸ் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் தெளிவா நீங்க பார்க்க வேண்டியது. அப்போ நம்ம ஃபார்முலா படி 6 into 7 AB divided by A plus B, அதுதான். அப்ப 6 into 7 வந்து நம்ம டைரக்டா 42 போட்டுடலாமா? 42 என்ன அப்ளை பண்றோம்? AB divided by A plus B இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். 6 into 7 42 போட்டாச்சு. நெக்ஸ்ட் 6 plus 7 13. ஓகேவா? 6 plus 7 13. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? 2 மடங்கு லெட்டர் வந்து டெலிவர் பண்றாங்களா? அப்ப இன்டூ 2. அப்போ 84 டிவைடட் பை 13. 84 டிவைடட் பை 13. 13 பிளஸ் 13 வந்து 26. 26 பிளஸ் 26, அதாவது 2 மடங்கு வந்து 26. 4 மடங்கு வந்து 50. இப்போ இது மல்டிப்ளிகேஷன் இருக்குல்ல, 13 இருக்கு, வேற 13 into 2 வந்து 26. இதே அப்படியே 26 ஆட் பண்ணோம்னா 52. 52 plus 26 போட்டோம்னா 78 வருமா? 78. அப்போ 2 2 2 6 வாட்டி ஆயிடுச்சு. 78. 84ல 78 போக பேலன்ஸ் வந்து 6 இருக்கு பை 13. ஆன்சர் வந்து 6 6 by 13. 6 6 by 13 ஆன்சர் வரும். இப்போ போன வாட்டி வந்து நேத்து வந்து எப்ப இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல வந்து நான் சொல்றப்ப வந்து டைம் அண்ட் ஒர்க்குக்கு நான் ஃபார்முலா தான் போட்டு நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்படிதான் போடணும் ரூல் போட்டேன். 1/A plus 1/B போடுங்க, அதுக்கப்புறம் அதை வந்து எல்சிஎம் எல்லாம் எடுங்க, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நீங்க வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க, திருப்பி போடுங்க, அதை டிவைட் பண்ணுங்க, ஆன்சர் போடுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதை கட் ஷார்ட் பண்ணிட்டு டைரக்டா வந்து ஆன்சர் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கு ஆன்சர் போடுறதுக்கு AB டிவைடட் பை A plus B வந்து டைரக்டா அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்ளை பண்றப்ப வர ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நம்மளுக்கு ஈஸியா 6 6 by 13 அப்படின்ட்டு வந்து ஆன்சர் வருது. நார்மலா வந்து மற்றவங்க நிறைய பேர் இந்த டைம் அண்ட் ஒர்க்ல வந்து சம்ஸ்லாம் சொல்லி கொடுக்கறத பார்த்துருக்கேன். எப்படி பார்த்தாலும் ரொம்ப நேரம் போடுற மாதிரி சம் சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு அவ்வளவு நேரம் இல்லையே எக்ஸாம்ல. அப்ப வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டரா வந்து அந்த டைரக்டா ஸ்டெப்ஸை வந்து நம்ம அப்ளை பண்றதை பொறுத்து தானே வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து சொல்ல முடியும். அப்போ அது வந்து உங்க கையில தான் வந்து இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஒர்க் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களால வந்து பெட்டரான ரிசல்ட் வந்து சொல்ல முடியும். இதுதான், இது ஷார்ட்கட்லாம் இல்லைங்க, இதுக்கு பேர் வந்து ஸ்மார்ட் ஒர்க். ஷார்ட்கட்லாம் வந்து போனாலும் நம்மளால நிறைய பேரை வந்து ஷார்ட்கட்ல போயிட்டு கடைசி டைம்ல ஷார்ட்கட்லாம் கத்துக்கிட்டு வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. வாய்ப்பு இல்லை. அவர் சீமான் சார் சொல்ற மாதிரிதான், வாய்ப்பு இல்லை ராஜா, அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. உங்களை மாதிரி வந்து டெய்லியும் வந்து கரெக்டா வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டும்தான் வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோட மல்டிப்ளிகேஷன் அடிஷன்ஸ்லாம் வந்து ஃபாஸ்ட் ஆக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட ஒர்க் வந்து ஈஸியாகும். சரி, இப்போ இன்னொரு கொஸ்டின் இதே மாதிரி வந்து பார்ப்போமா? 3 பேர் வச்சு நம்மளே வந்து ஒரு சில வந்து நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். A can do certain work. ஒரு ஒர்க்கை A பண்றதுக்கு வந்து 8 நாள் ஆகுது, B பண்றதுக்கு 9 நாள் ஆகுது, C பண்றதுக்கு 10 நாள் ஆகுது. 10 நாள் ஆகுது. 8 9 10. இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணா எவ்வளவு நேரத்துல அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க?
8 நாள் 9 நாள் 10 நாள். அப்போ ஆன்சர் 8 into 9 into 10 divided by 72 plus 90 plus 80. ஓகேவா? 8 into 9 into 10 divided by 170, 240, 242. Four times 121 times. அப்போ 36 360 divided by 121. அப்ப ஆன்சர் 360 divided by 121. நூத்தி 21 பிளஸ் 121 வந்து 242 ஆகி போச்சா? அப்போ அது வந்து 2 days ஆகி போச்சு. முன்னூத்தி அறுபதுல 240 போச்சுன்னா 200 போச்சுன்னா 160. ஒருத்தங்க ஆன்சர் கரெக்டா போட்டாங்க டக்குன்ட்டு. சூப்பர். 2 days 118 by 121. அப்ப கிட்டத்தட்ட வந்து 2.99 அந்த மாதிரி வந்து டைம் வந்து ஆகுது. 2118. இதுதான் ஆன்சர். குட். பெர்ஃபெக்ட்டா வந்து வர ஆரம்பிச்சிட்டீங்க. அப்ப டைரக்டா வந்து இதே கொஸ்டின்லாம் நீங்க வந்து அந்த ஃபார்முலால போடுறேன் இதுல போடுறேன்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பதில் ஏன்னா எல்சிஎம் எடுக்கிறப்ப இது வேற வந்து அடி வாங்கும். 8 10 எல்சிஎம் எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு பதில் நம்ம வந்து கடகடன்ட்டு வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டு அதை கேன்சல் பண்றோம்னா சிம்பிளா ஆன்சர் வந்துட போகுது. அது மாதிரி பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ இன்னொரு கொஸ்டின் பார்ப்போமா? இதே மாதிரி A can complete the work in 12 days. A can complete the work in 12 days. B is 50% efficient than A. 50% efficient. 50% தான் efficient A மாதிரி. C வந்து 75% efficient. A வந்து 12 நாள்ல முடிக்கிறாரு. B வந்து 50% எஃபிஷியன்ட். இவர் 12 நாள்ல முடிக்கிறது வந்து அப்ப இவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆறு நாள். சிறப்பு. 50% தான் எஃபிஷியன்ட்னா ஏக்கே 12 நாள் ஆகுது. ஆனா அவரோட வந்து பாதி டைம் தான் வேலை செய்யறாரு. அப்ப ஆக்சுவலா 24 நாள் ஆகும். இவருக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 24 நாள் ஆகும். 6 நாள் இல்ல. 50% எஃபிஷியன்ட். இவருக்கே 12 நாள் ஆகுது முடிக்கிறதுக்குன்னா இவருக்கு 2 மடங்குலாம் ஆகணும் டைம். ஓகேங்களா? 2 மடங்கு ஆகணும்ல. அப்ப அடுத்த நபருக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 36. இவர் 50% எஃபிஷியன்ட்டுக்கு வந்து 24. அப்ப இவருக்கு 24ஓட கம்மியா தானே வரணும். ஏன்னா இவர் 75% வந்து இருக்காரு. இருபத்தி 24ஓட கம்மியால வரணும். நிறைய ஆன்சர் வருது. இப்போ ஒரு ஆன்சர் வந்துச்சே, அதுதான் சரி. 18 தான் சரியான பதில். இப்போ இதுல இருந்து நீங்க வந்து கொண்டு வர முடியலையா? இன்னொரு விதமா வந்து கொண்டு வர முடியும்னா கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆன்சர் வந்துடும் நம்மளுக்கு. 18 தான் ஆன்சர். இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டிருக்கோம். லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வாங்க. 12 into 24 into 18 divided by 12 into 24. சார் ஒரு டவுட் சார். எக்ஸ்கியூஸ் சார். நீங்க வந்து பி வந்து ஏ ஓட எஃபிஷியன்ட் தானே சார் சொன்னீங்க சார்?
இல்ல 50% தான் ஒர்க்கர். மோர் இல்ல நீங்க அப்படின்னு ஒரு ஒர்க்கர் வந்து பி இந்த மாதிரி கொஸ்டின் சொல்லும் ஏ மாதிரி போது 50% தான் அவரோட வந்து ஃபாஸ்ட். 50% தான் ஸ்பீட் அவரோட. ஓகே சார், தேங்க்யூ சார். ரொம்ப பெரிய கணக்காயிருச்சா? 12 into 24 into 18. 12 into 24. இத வந்து 10 plus 2 எடுத்துக்கலாமா? அப்ப 10 into 24 வந்து 240. 2 into 24 48. 288 plus 12 into 18. 18 plus 2 வந்து 20. அப்ப 216. 12 into 18 வந்து 216. 24 into 18. 24 into 18 வந்து இத 20 minus 2 னு எடுத்துக்கலாம். 24 into 20 வந்து 480. 480. 480 ல இருந்து 48 மைனஸ் பண்ணும். 480 ல 40 போச்சுன்னா 440, அதுல இருந்து 8 போச்சுன்னா 432. அடுத்து 12 into 24 into 18 அப்படியே இருக்கு. இங்க 8 இருக்கா, இங்க 2 இருக்கா, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ 2 சேர்த்தனா 290 ஆயிடுமா? 290 plus 30 வந்து 320. 320 plus 400 720. 720 plus 200 920. 920 plus 16 936. இப்போ வந்து கேன்சலேஷன் பண்ணுங்க. 4 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 3 டைம்ஸ் போகும், இது 2 டைம்ஸ், ரிமைண்டர் 1. 13 வந்து 3 டைம்ஸ் போகும், ரிமைண்டர் 1 4. இப்போ இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணிடுவோமா? 12 1 1 7. இது 3 டேபிள்ல போகுமா? 1 3 times 2 7. அப்ப 12 into 18. 12 into 18 எப்படி போடணும்? பெரிய நம்பர் என்னன்னு பார்க்கணும், 18 பார்க்கணும். 18 கூட 2 ஆட் பண்ணனா 20. அதாவது 20 ஓட மீனிங் என்ன? 200 plus 2 into 8 வந்து 16. அப்ப 216 divided by 37. 216 divided by 37. plus 37 வந்து 39 sir, 216 by 39 தானே சார்? 39. சாரி 39. அப்ப திருப்பி வந்து 3 ஆல வந்து டிவைட் ஆகுதா? 39 3 ஆல திருப்பி டிவைட் ஆகுது. 1 3 6. 39 3 ஆல டிவைட் ஆகுது. அப்ப வந்து 12 into 6 72 by 13. 72 divided by 13. Hmm. 5 7 by 13. ஓகே, நிறைய பேர் வந்து ரிசல்ட் வந்து கரெக்டா போட ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ ஆக்சுவலா இந்த சம் வந்து கொஞ்சம் டஃப்பான சம் தானே? டஃப்பான சம் தானே? ஆனா வந்து டஃப்பான சம்ம கூட வந்து நம்மளோட வந்து ஸ்பீட்னால, நம்மளோட ஸ்மார்ட் ஒர்க்னால உங்களால அதை வந்து ஈஸியா பாதி ஸ்டெப்பை வந்து கம்மி பண்ணிட முடியும். அப்போ வந்து உங்களால வந்து ஆன்சர்ஸும் வந்து டக் டக்குன்ட்டு வந்து பண்ணிட முடியும். இதுதான் நம்மளோட வந்து அட்வான்டேஜ். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால பெட்டரா பண்ண முடியும் நீங்க தான் பார்க்கணும். சரி, இப்ப வந்து சார் இதே மாதிரி ஒரு சின்ன டவுட் சார்.
சொல்லுங்க மேம். இந்த கொஸ்டின் மட்டும் எனக்கு மறுபடியும் ஒரு வாட்டி சொல்ல முடியுமா சார்? கொஸ்டின் மட்டும். கொஸ்டின்ல தான் எனக்கு கொஞ்சம் டவுட் சார். ஏ வந்து 12 நாள்ல வந்து ஒரு வேலையை முடிக்கிறாரு. பி வந்து 50% தான், ஏ மாதிரி 50% தான் எஃபிஷியன்ட். சி வந்து 75, ஏ மாதிரி வந்து 75% எஃபிஷியன்ட். 75% எஃபிஷியன்ட். இது போட்டுருவோமா? ஏன்றவரு 12 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாரு. பி வந்து ஏ மாதிரி வந்து 50% தான் எஃபிஷியன்ட். சி வந்து 75% தான் எஃபிஷியன்ட். அப்போ 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்றது வந்து கேள்வி. அப்போ முதல்ல நம்மளுக்கு வந்து தெளிவா பெர்சன்டேஜ் வச்சு வந்து நம்ம ஒண்ணு ரேஷியோ வச்சு கண்டுபிடிங்க. இல்லைன்னா வந்து டபுள், இவர் வந்து 2 மடங்கு ஆகுது, அதனால வந்து 24. அடுத்து வந்து இவரோடது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 18. இப்போ 12, 24, 18 வந்து கிடைச்சிருக்கு. இத பேஸ் பண்ணி வந்து நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும் சார்? இந்த 18 எப்படி சார்? இதுதான் சார் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. 18 எப்படி வந்துச்சு அப்படின்றது வந்து குழப்பமா இருக்கா? ஆமா சார். இவங்கதுல இருந்து போடணும் அப்படின்னா இப்ப இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்ல, இப்ப வந்து ரிவர்ஸ் ஆகுது. இப்ப நார்மலா 12-50% அப்படின்னு வந்து நம்ம என்ன வந்து நினைப்போம், இது ஒர்க் 50%னா 50/100ன்னு போட்டுருவோம். அப்ப அதனாலதான் பல பேருக்கு வந்து 6 நாள் அப்படின்னு வந்துச்சு. அது அமௌண்ட் இல்ல, நாட்கள். 50% தான் எஃபிஷியன்ட். அப்ப வந்து அதோட ஆன்சர் எப்படி வரணும்னா 12 × 100/15 வரணும். அப்ப அதே மாதிரி வந்து 12 × 100/75ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஓகே சார். சரி, அப்போ இது இப்போ இன்னொரு கொஸ்டின் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல எப்படி கேக்குறாங்க அப்படின்னா, இது வந்து A and B can do a work in 8 days and 12 days respectively. A வந்து 8 நாள்ல வேலை செய்யறாரு, B வந்து 12 நாள்ல வேலை செய்யறாரு. இப்ப இவங்க 2 பேருக்கும் வந்து மொத்த கூலி வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 200 கொடுக்குறாங்க. சேர்த்து அந்த ஒர்க்குக்கான 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றாங்க, அதோட கூலி வந்து 200 கொடுக்குறாங்க. கம்பைன்ட் வேஜஸ். B share of wage will be, A இது, B இது. இவங்க 2 பேர் 8 டேஸ் ஆகுது, 12 டேஸ் ஆகுது. இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, இவங்க 2 பேருக்கு மொத்தமா கூலி வந்து 200 ரூபாய். ஏவோட ஷேர் என்ன, பியோட ஷேர் என்ன? சார் சார் சொல்லுங்க. போன சம் போட்டல சார், இந்த 100/100/75 போட சொன்னீங்கல்ல சார், அதுல வந்து 16 டேஸ் தானே சார் வருது டிவைட் பண்ணாக்கா? இருங்க, அது அப்ப நான் ஏதோ வந்து மாற சொல்றேன். 18 டேஸ் தான் வந்து கரெக்ட். 12 டேஸ் 100/75. கரெக்ட். 16 டேஸ் தான் வரணும், 16 நாள் தான் வரணும். சாரி சார், 16 டேஸ் தான் அது வரணும் ஆன்சர். 16 தான் கரெக்ட். ஓகே சார், தேங்க் யூ சார். அப்ப வந்து சம்மை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், 12
24 16 அது மாதிரி பிரிச்சுட்டு வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த ஓகே சார், கொஸ்டின் நாங்கள் பார்த்துக்கிறேன் சார், அதை போட்டு பார்த்து. இவங்களோட கூலி எவ்வளவு வரணும்? இந்த 8:12 வந்து என்ன ஆகுது? 8:12 வந்து நம்ம பிரிச்சோம்னா வந்து 4 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 2:3 வந்து வருது. இது அவங்க ஒர்க்கு. ஓகேங்களா? எத்தனை நாள் ஆகுது அப்படின்றது. அப்ப இவங்களோட எஃபிஷியன்சி வந்து என்ன ஆகும்? இதோட ரிவர்ஸ் 3:2 3:2 வந்து இவங்களுக்கு வரும். இப்ப 2:3 போட்டோம்னா இப்ப ஏதான் நல்ல வேலை செய்யறாரு, அவருக்கு தான் எஃபிஷியன்சி அதிகம், பீன்றவரு எஃபிஷியன்சி கம்மி. இது வந்து நாட்களுக்கு, இந்த 2:3 வந்து நாட்களுக்கு. எஃபிஷியன்சி பார்த்தோம்னா இதோட இன்வர்ஸ் ஆகும். இன்வர்ஸ் ஆகுதுன்னா 3:2 வந்து எஃபிஷியன்சி. அப்ப ஏதான் நல்ல ஒர்க்கருக்கு தானே வந்து 120 ரூபா போகணும். இப்ப ரேஷியோ 3:2 போட்டோமா? 3:2 போட்டதுக்கு அப்புறம் மொத்தம் 200 ரூபா இன்டூ ஏவோட பார்ட் என்ன 3 மடங்கு டிவைடட் பை டோட்டல் வந்து 5. அப்ப வந்து 40 இன்டூ 3 120. ஏக்கு 120. அப்ப பிக்கு பேலன்ஸ் வந்து 80. அப்போ இந்த கணக்குலாம் வந்து பார்த்தோம்னா அந்த 8 days 12 days அப்படின்னு கொடுத்தோம்னா எல்லாரும் என்ன பண்றாங்க, நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேட் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. இந்த கேள்வி என்னன்னா, இதுதான் இவங்களோட வந்து கூலி, வேஜஸ். அப்ப இந்த வேஜஸ்ல இவங்களுக்கு என்ன மாதிரி பிரிவு வந்து வரணும் அப்படின்றதுதான் வந்து கொஸ்டின். ஓகேவா? அந்த கொஸ்டின் தான் இப்ப நம்ம வந்து ஆன்சர் பண்றோம். இப்போ இவங்களோட ஒரு நாளோட ஒர்க் இருக்குல்ல, இது வந்து நான் வந்து டைரக்டா சொல்லிட்டேன், ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா வந்து ஒரு நாளோட ஒர்க் இஸ் டு இன்னொரு நாளோட ஒர்க். இப்ப ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் என்னது? எல்சிஎம் வந்து 8க்கும் 12க்கும் 24 வந்து வரும். அப்போ இன்டூ 24 ஆல மல்டிப்ளை பண்ணும். இன்டூ 24 ஆல இது டோட்டலா இந்த ஈக்குவேஷனை 24 ஆல மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்றப்ப வந்து 24/8 இஸ் டு 24/12 வரும். இதுதான் வந்து 3:2 3:2 ரேஷியோல வரும். அப்ப இதுதான் அவங்களோட எஃபிஷியன்சி. நம்பர் ஒரு டேவோட ஒர்க்கை வந்து நம்ம வந்து இது வந்து ரேஷியோ போட்டாதான் நம்மளுக்கு எஃபிஷியன்சி கிடைக்கும். எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்கணும். இப்ப ஒருத்தர் வந்து இப்ப நீங்களே வந்து வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீடு கட்டுறீங்க, ஒருத்தர் வந்து 5 நாள்ல வேலையை முடிச்சிடுறாரு, ஒருத்தர் 10 நாள்ல வேலையை முடிக்கிறாரு. இவருக்கு கம்மியா கொடுத்துட்டு இவருக்கு வந்து அதிகமா கொடுப்போமா? ஒரே வேலை தானே. அப்ப இவர் வந்து சீக்கிரம் முடிக்கிறாருன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொடுக்கணும்ல. அதுதான் நம்மளோட வந்து கான்செப்ட். எஃபிஷியன்சிக்கு ஏத்த மாதிரி தான், உங்களோட உழைப்புக்கு ஏத்த மாதிரி தான், உங்களோட ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சேலரியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வேஜஸும் அதே தான், உங்களோட ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி உங்க அப்படியே சேலரியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து போகும். இப்போ நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த ஆப்டிடியூட்ல இருந்து எல்லாம் எதுக்காக ஒர்க் பண்றீங்க? உங்களோட ஸ்பீடு டெவலப் பண்ணிக்கிறதுக்காக. இது நீங்க சூப்பரா டெவலப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க சீக்கிரம் பிஏ ஆயிடுவீங்க. அப்போ வந்து உங்களோட சேலரில இருந்து எல்லாம் வந்து எஃபிஷியன்சி அதிகமாயிடும், உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆயிடும். அப்போ அதுக்காக தான் நம்ம வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம நல்லா வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. குட்டி குட்டி நம்பர்ஸ் 24 into 12, 14 into 18, 22 into 28, 17 into 15. கடகடன் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். 24 into 12, 288. 14 into 18, 252. 22 into 28, 616. 17 into 15, 255. மல்டிப்ளை பண்ணி போட்டீங்களா, ஆன்சர் அப்படியே போட்டீங்களா?
சரி, அப்போ இது வந்து ஒரு ரிவிஷன் பண்ணிடணும் நம்ம. இப்போ 11ல இருந்து 19 வரைக்கும் இருக்க நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு நம்பரா இருந்தாலும் 17 into 13 எந்த ஒரு நம்பரா இருந்தாலும் முதல்ல பெரிய நம்பர் வந்து எதுன்னு பார்க்கணும். பெரிய நம்பர் கூட சின்ன நம்பரை ஆட் பண்ணிக்கணும். சின்ன நம்பரோட யூனிட் டிஜிட். அப்போ 17 plus 3 வந்து 20. 7 3s are 21. அப்போ 2 1 221. ஓகேவா? அப்போ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 18 into 12. 18 கூட 2 ஆட் பண்ணா 20. It means 200. 8 2s are 16. 216. இப்போ இதே மாதிரி வந்து 22 into 28 into 22 கேட்டேன். இது 20sல இருக்கா? முதல்ல அதே மாதிரி தான் பெரிய நம்பர் கூட சின்ன நம்பரோட யூனிட் டிஜிட் ஆட் பண்ணோம்னா 2 ஆட் பண்ணா 30. 2 ஆட் பண்ணா 30. 30 டபுள் பண்ணும் 60. அதாவது 600. 8 2s are 16. 616. ஓகேங்களா? அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து ஸ்பீட் வந்து பிராக்டிஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து நம்மளால பெட்டரான ரிசல்ட் வந்து நம்மளால கொடுக்க முடியும். இதுதான் கான்செப்ட். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சம்ஸ். திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆன்சர் பண்ணுங்க. உங்களால ரிசல்ட் வந்து பெட்டரா வந்து உங்களால போட முடியும். ஓகே, 9:05 ஆயிடுச்சு. ஓகே விஜய், அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாம். 9 ஆயிடுச்சு. அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாம். தேங்க்யூ விஜய். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ கிருஷ்ணகுமார். தேங்க்யூ விஜய். தேங்க்யூ ஆல். மீண்டும் அடுத்த கிளாஸ் செவ்வாய்க்கிழமை மணிக்கு நாம் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. க்ளோஸ் பண்ணிடுறேன்.